நம்முடைய ஆண்டவர் மகா பெரியவர், கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். அவருடைய துதியும் மகிமையாய் நாம் அவரை துதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் கர்த்தர் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவா என்று சொன்ன ஆண்டவர் அவ்வளோ பெரிய தேவன். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொன்னவர் நமக்கு ஒரு நொறுங்குண்ட இருதயம், ஒரு சின்ன தாழ்மை, கர்த்தாவே என்று சொல்லி அவருடைய நாமத்தை நம்ம கூப்பிட்டோம்னு சொன்னா நம்ம கூட வந்து வாசம் பண்ணும்படி தன்னை நமக்குள் வைத்து கொள்ள தீர்மானித்து, நம்மை ஆலயமாய் தெரிந்து கொள்ள தீர்மானித்த ஒரு பெரிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை ரட்சித்து தெரிந்து கொண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தாயின் கருவிலே எங்களை முன்குறித்து ஆண்டவரை ஏற்றவழிலே ரட்சித்து ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேரில் எழுதின அன்பின் தகப்பனே ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை காணும்படி எங்களுக்கு கண்களை ஆண்டவரே திறந்தருளினீரே ஆண்டவரே. பெரிய ரட்சிப்பை ஆண்டவரே நாங்கள் ருசிக்கும்படி எங்களுக்கு கிருபை தந்தீங்களே அப்பா. இந்த நாள் வரைக்கும் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில வலுவாமல் எங்களை காத்து வந்த அன்புக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களால் உன்னதங்களை எங்களை ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே, ஒரு குறைவின்றி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருந்து நடத்துகிற கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜீவனத்துக்குரிய எல்லாவற்றையும் தந்தவர், ஒவ்வொரு நாளும் அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தர்றீங்க, எங்களுக்கு தேவையான சுகத்தை தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுடைய மன விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுகிறீங்க, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே. சகலத்தையும் உம்மை நேசிக்கிறவர்களுக்கு நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிற தேவன். எங்களுக்கு வருகிற உபத்திரவங்கள், பாடுகள், தாழ்மையான நேரங்கள் அவை எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொன்னதுபடி ஆண்டவரே அவைகளையும் எங்களுக்கு நன்மையாக மாற்றித் தருகிற தேவனாய் நீர் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்துகிற உம்முடைய நல்ல வசனங்களுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை தேற்றுகிற ஆண்டவரே வேத வசனங்களால் உண்டாகும் ஆறுதல் என்று எழுதியிருக்கிறபடி ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆறுதல் உம்முடைய வார்த்தையிலிருந்து எங்களுக்கு வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களை அனாதையாய் விடாதபடி உம்முடைய ஆவியே எங்களோடு இருக்கும்படி தந்தவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களுடைய நீதியின்படி அல்ல, எங்களுடைய தகுதியின்படி அல்ல, உம்முடைய மகா பெரிய கிருபையினால் ரட்சித்து, மகா பெரிய கிருபையினால் எங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே, அந்த பெரிய கிருபையினால் இம்மட்டும் நடத்தி இருக்கிறீங்க, இனியும் முற்றுமுடிய நடத்துவீங்க ஆண்டவரே. எங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை, எங்களை மாசற்றவர்களாய் மகிழ்ச்சியோடு உம்முடைய சன்னிதானத்தில் ஒரு நாள் நிறுத்துவேன் என்று சொல்லி யூதா நிருபத்தில் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. அந்த வாக்கு தத்தத்தை நம்பி எங்களுடைய பலத்தை அல்ல, என்னால் என்ன முடியும் என்று சொல்லி என்னை நோக்கி பார்த்து அல்ல, என்னை அழைத்த தேவன் என்னுடைய ஆண்டவர் நல்ல மேய்ப்பராய் என்னை முற்றுமுடிய ரட்சித்து நடத்துவார் என்கிற விசுவாசத்தினாலே நாங்கள் தொடர்ந்து உமக்கென்று வாழும்படி, உமக்கு ஊழியம் செய்யும்படி எங்களை இந்த காலை வேளையில அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு விசை கழுவி அருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துணிகரமாகவோ அறிந்தும் அறியாமலோ என்னுடைய சிந்தையிலோ வார்த்தையிலோ செயலிலோ உம்முடைய சமூகத்திலே பிரீதியா இல்லாத காரியங்கள், பாவங்களை ஒரு விசை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கழுவி அருளட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். அவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் என்று எழுதியிருக்கிறதே ஆண்டவரே. பிசாசானவன் எந்த ஒரு காரியத்தை எங்கள் கண் முன்பாக வைத்து இதை நீ செய்து விட்டாய், நீ இதற்கு தகுதி இல்லை, எங்களை குற்றப்படுத்த முடியாது ஆண்டவரே. சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களுக்கு உண்டு. எங்களுக்காக பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆண்டவரே. அந்த ரத்தத்தின் நீதியினாலே, அந்த ரத்தத்தினால் உண்டாகும் தைரியத்தினாலே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கிற கிருபையை தந்திருக்கிறீங்களே அப்பா. அந்த கிருபையை நாங்கள் பிடித்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஊழியம் செய்யும்படிங்க நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா, தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஒரு புதிய அபிஷேகம், ஒரு வல்லமை எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் ஆண்டவரே. அப்பா பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவினால் மட்டும்தான் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. அப்பா சிறுவர் ஊழியம் செய்ய நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. இது எங்களுடைய அனுபவமோ, எங்களுடைய பிளானிங்கோ ஆண்டவரே, எங்களுடைய ஞானமோ அல்ல ஆண்டவரே. உம்முடைய ஆவியினால் மட்டும்தான் ஆகும் ஆண்டவரே.
அப்பா உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒரு விசை ஒவ்வொருவரையும் ஒரு புதிய அபிஷேகத்தினால் கர்த்தர் நிறைத்துருளுவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும் வாக்கு கொடுத்தீங்களே அப்பா. அப்பா இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ள இருந்த அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஆண்டவரே புறப்பட்டு வந்து அவர்கள் வாழ்க்கை செழிப்பதோடு மட்டுமல்ல, இந்த வருகிற நாட்களிலே சந்திக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இருதயங்களிலே அந்த ஜீவ நதிகள் பாய்ந்தோடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே மக்கு நன்றி. தொடர்ந்து இந்த நாளில் இருக்கிற எல்லா செஷன்ஸையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க அப்பா. நாங்கள் சிறுவர் ஊழியை எப்படி செய்வது என்று இன்னும் எங்களுக்கு கற்றுத்தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய தீர்க்க தரிசனமான போதனைகள் இந்த நாளிலே வெளிப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது உம்முடைய வார்த்தையிலிருந்து நீர் எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் உட்காரலாம். இயேசுவின் நாமத்திலே மீண்டுமாக கிராம மிஷனரி இயக்கத்தில் இருக்கிற எல்லா மிஷனரிகள் சார்பாக உங்களை வாழ்த்துவதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களை சந்திக்க ஆண்டவர் கொடுத்த கிருபையை எண்ணி ஆண்டவரை மீண்டுமாய் துதிக்கிறோம். எங்களுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஒருவேளை நேற்றை நான் சொன்னது போல் மே 1 இருக்கிற திருச்சி முகாமுக்கு நேற்று ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிடுங்க. ஒரு நிமிஷம் போதும், அதுக்கு மேலே வேண்டாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ போதும். ரைட், அதற்காக ஜெபம் பண்ணுங்கள். எங்களுடைய ஊழியர்கள் அதற்காக இப்படி ஒரு பெரிய கேம்ப் எப்படி நடத்துகிறோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அதோடைய பேசிக் என்னென்னா, நம்ம வருஷம் ஃபுல்லாக கிராமங்களுக்கு போய் வாலிபர்களை சந்திக்கிறோம். அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷனை உருவாக்குறோம். சின்ன சின்ன ஜெபக்குழுக்கள் உண்டு. லீடர்ஸை உருவாக்க முயற்சிக்கிறோம். இவங்களை வருஷம் ஃபுல்லாக சந்திக்கிறனால இப்படிப்பட்ட ஒரு முகாம் அப்படின்னு வரும்போது ஒரு 2 மாதம் அதற்கென்று எல்லாரையும் மொபைலைஸ் பண்ணி நாங்கள் ஏற்கனவே தெரிந்தவர்களை நாங்கள் சந்திப்போம். அவளுக்கு இந்த கேம்பை பற்றி சொல்லுவோம். ப்ரேயர்ஸ் லீடர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூட்டுவாங்கன்னு சொல்லுவோம். கிராமங்களில் கிறிஸ்தவர்கள் அல்லாத கிராமங்களில் ஒரு சில வாலிபர்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க மற்றவங்களை எப்படி மொபைலைஸ் பண்ணி நீ கூட்டி வரலாம், என்ன சொல்லி அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட பெர்மிஷன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஜெபத்தோடு அவங்களுக்கு ஆலோசனை கொடுப்போம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 months ஃபுல்லாக இதுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த கேம்பில் வேறு என்னெல்லாம் இதோடைய ஹைலைட் அப்படின்னு சொன்னால், இது ஒரு ஓப்பன் கிரவுண்டு நம்ம ரெண்ட்டுக்கு பிடிச்சிருக்கிறோம். இதில் என்ன செய்யணும்னா 1,00,000 பேர் உட்கார்றதுக்கு பெரிய ஷெட் போடணும். மெட்டல் ஷீட்டில் ஷெட் போடணும். ஃபயர் சர்வீஸில் பெர்மிட் வாங்கணும். கீழே கேன்வாஸ் கிளாத் விரித்து ஃபேன் போட்டு பிஎஸ் சிஸ்டம் அமைக்கணும். எங்களுடைய எல்லா கேம்போடைய இன்னொரு ஹைலைட், பெரிய பெரிய ஊழியர்கள் கூட நிறைய முகாமில் அதை செய்ய தயங்குவாங்க. வர்றவங்களுக்கு எப்பயுமே சாப்பாடு கொடுக்கணும்னு யோசிப்போம். இது வரைக்கும் நடந்த எல்லா கேம்ப்லேயும் சிக்கன் பிரியாணியோட தான் முடிச்சிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், ஒரு சிலர் எங்களுடைய ஸ்பான்சர்ஸ் அன்புனால கேட்பாங்க, எதுக்கு பிரதர் அவங்க அனுப்பி விட்டுற வேண்டியதானே, சீக்கிரம் போயிடுவாங்கல்ல அப்படிம்பாங்க. எதுக்கு செலவு அப்படிம்பாங்க. டேவிட் அண்ணே சொன்ன பதில், எங்களுக்கு ஆசை என்னென்னா, கெட்டகுமாரன் திரும்பி வரும்போது தகப்பன் என்னெல்லாம் கொடுத்தாரு? மோதிரம், செருப்பு, அடுத்து பிரியாணி. இல்லை, எங்களுக்கு மோதிரம் செருப்பு வாங்கி கொடுக்கணும்னு ஆசை. பேட்டா செருப்பு விலை கூட இருக்குது, தங்க விலை கூடிக்கிட்டே இருக்குது. அதனால் அது முடியலை, பிரியாணி மட்டும்தான் எங்களால் போட முடியுது அப்படின்னு சொல்லி, சரி ஓகே ரைட். இதெல்லாம் ஒரு ஹியூஜ் எக்ஸ்பென்ஸ். நாங்கள் எப்பயுமே எவ்வளோ இதுக்கு செலவாகுது அப்படின்னு சொல்லிலாம் நாங்கள் கணக்கு பார்க்கவே யோசிப்போம். பயமாக இருக்கும் கணக்கு பார்த்தாலே. ஜோம் பண்ணிகிட்டே இருப்போம். யாராவது கேட்டாலும் யோசித்து சொல்லுவோம். நிறைய பேருக்கு ஐயோ அவ்வளோவா அப்படின்னு ஒரு டென்ஷன் ஆயிடுவாங்க. நாங்கள் ஒரு கணக்கு பார்த்தோம், திருச்சி முகாமுக்கு எவ்வளோ வேணும் அப்ராக்சிமேட்டாக 1 crore அப்படின்னு வந்துச்சு. சரி போதும், இதை பற்றி நம்ம யோசிக்க வேணாம்ப்பா, யோசிச்சா குழப்பமாக இருக்குன்னு விட்டுட்டோம். நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுங்கள். ஒரு பெரிய அந்த டென்ட் அமைக்கிறதுலேருந்து அந்த எல்லாருக்கும் சாப்பாடு அமைக்கிறது, நிறைய பேருக்கு நம்ம வேன் அரேஞ்ச் பண்ணி கூட்டு வர்றதுக்கும் முயற்சிப்போம். இதற்கு எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பு அந்த நாளிலே வாலிபர்கள் இருதயங்களிலே உண்டாக வேண்டும். ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற தாகத்தோடு ஒரு சந்ததியை எழுப்ப வேண்டும். அதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். இன்றைக்கி நம்ம டீச்சர்ஸ்க்கு எல்லாம் நம்ம ட்ரைனிங் கொடுக்கும்படி இங்கே நம்ம வந்திருக்கிறோம், கூடியிருக்கிறோம். எந்த ஒரு ஊழியமோ அதனுடைய ஆரம்பம் எங்கே இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட்டு ஒரு தாட் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஊழியங்கள் நிறையா இருக்குல்ல, அழைப்பு நிறையா இருக்குது, வரங்கள் நிறையா இருக்குது, ஊழியம் செய்கிற விதங்கள் நிறையா இருக்குது. சர்ச் மினிஸ்ட்ரி இருக்குது, அவுட்ரீச் மினிஸ்ட்ரி இருக்குது, பைபிள் டிரான்ஸ்லேஷன் மினிஸ்ட்ரி இருக்குது, நிறைய சோஷியல் ஒர்க் செய்யக்கூடிய மினிஸ்ட்ரி இருக்குது. எந்த ஊழியமாக இருக்கட்டும், அந்த எந்த ஒரு ஃபவுண்டேஷன்லேருந்து அந்த ஊழியம் கட்டப்படுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொல்கிறார், கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அப்போ நம்ம செய்யக்கூடிய ஒரு ஊழியம் கற்பாறையின் மேல் கட்டப்படுகிற ஒரு ஊழியமாக இருக்கணும். அப்போ இன்றைக்கி நம்ம அடுத்த ஒரு 5 நாள் செய்ய போகிற விபிஎஸ் மினிஸ்ட்ரி அதனுடைய ஃபவுண்டேஷன் என்ன அப்படிங்கிறது வரும்போது ஒரு உதாரணம் நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து தம்முடைய 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார், பிசாசினால் சோதிக்கப்படுகிறார். அடுத்து வந்து அவர் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார். அவர் ஊழியம் செய்யும்போது ஃபஸ்ட்டு எங்கே செய்ய ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொன்னால், லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் பார்க்குறோம். லூக்கா 4 ஃபஸ்ட்டு தாம் வளர்ந்த ஊராகி நாசரேத்திற்கு அவர் வந்து அப்படின்னு சொல்லி லூக்கா 4:16 நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு தன்னுடைய சொந்த ஊரில் வந்து ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். நாசரேத்துக்கு வருகிறார்.
தம்முடைய வழக்கத்தின்படி அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் அவருடைய ரொட்டீன் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்குறோம். வழக்கத்தின்படி ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவருடைய ரொட்டீன், அந்த ரொட்டீன் வரும்போது அவர் என்ன செய்கிறார்னு சொல்லி போட்டிருக்கு 17. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்திலே கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, தமிழ் பைபிளில் எப்படி இருக்குது, விரித்த போதுன்னு இருக்குது, திறந்த போது இல்லை. அன்றைக்கி இருந்த ஃபார்மேட் என்ன கிடையாது, பிரிண்ட் புக்கு கிடையாது, பெரிய ஸ்க்ரோல் இல்லை. அதில் ஏசாயா புக்கு, அது 57 அடி நீளம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நம்ம டிக்ஷனரிலாம் பார்த்துருக்குறேன். அந்த இதில் மெல்ல ஓப்பன் பண்ணி அதை விரிக்கிறார். அதில் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க என்னை அபிஷேகம் பண்ணினார் அப்படிங்கிற வசனத்தெல்லாம் என்ன செய்கிறாரு, வாசிக்கிறார். அதெல்லாம் வாசித்து முடிச்சுட்டு 21வது வசனத்தில் இருக்குது. அப்பொழுது அவர் அவர்களோடு பேச தொடங்கி, உங்கள் காதில் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று. இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை எப்படி ஆரம்பிக்கிறார், நான் தேவனுடைய குமாரன், பிதாவானவர் என் கூட பேசியிருக்கிறாரு, நான் ஊழியம் செய்கிறேன் அப்படிங்கிற ஆங்கிளில் எடுத்த உடனே சொல்லலை. அவர் சொல்லுகிற மெத்தட் என்ன, நான் செய்ய போகிற ஊழியத்திற்கு ஆதாரம் என்ன, இந்த உலகத்தில் நான் என்ன செய்ய போகிறேன், நான் செய்வதற்குரிய அந்த பேக்கிங் என்ன ஒரு அதிகாரத்தோடு நான் வருகிறேன், எழுதப்பட்ட வேத வாக்கியங்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் செய்ய ஆரம்பித்த ஊழியத்தின் ஆரம்பம் எழுதப்பட்ட வசனங்கள், அவரை குறித்து என்ன எழுதப்பட்டதோ அதை செய்யும்படி அவர் வந்தார். இன்னொரு வார்த்தையில், எந்த ஊழியமாக இருக்கட்டும், எந்த ஒரு நம்ம ஊழியத்தின் சபையின் காரியமாக இருக்கட்டும், வசனத்தில் அது இருக்கிறதா, அதை நான் செய்கிறேன் என்கிற நிச்சயத்தோடு செய்யும்போது அதை நம்ம முழு நிச்சயத்தோடு செய்யலாம். அதை குறித்து நமக்கு கேள்விகள் வராது, சந்தேகங்கள் வராது, இது செஞ்சால் ஏதாவது நடக்குமா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு வராது. இல்லாட்டி சில நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், சில மினிஸ்ட்ரிக்கு ரிசல்ட் உடனே பார்க்கலாம். ஒரு வியாதியஸ்தருக்காக சோகம் பண்ணுறோம், உடனே சுகமாகிறது, அது நம்ம நினைக்கிறோம் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்டதுன்னு பார்த்து சந்தோஷப்படுறோம். ஒரு நபருக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, ஜோம் பண்ணுறோம், பிசாசு அவரை விட்டு போகிறத கண்ணால் பார்க்குறோம், நமக்குள்ள ஒரு விசுவாசம் தூண்டப்படும், ஆண்டவர் கிரியை செய்கிறார் அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ நம்ம அடுத்த 5 நாள் செய்ய போகிற ஒரு சிறுவர் ஊழியமாக இருக்கட்டும், உடனடியாக அநேகமாக ஒன்றும் தெரிய போகிறதில்ல. சில நேரங்கள் ஏதாவது வித்தியாசங்கள் பார்க்கலாம், ஏதாவது ஆண்டவர் செய்கிற அற்புதங்களாக இருக்கட்டும், பெரிய டெஸ்டிமோனி சில நேரங்கள் கேட்க வாய்ப்பு இருக்கலாம். நிறைய நேரம் அந்த சில்ட்ரன் மினிஸ்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னா, பைபிளில் ஒரு வார்த்தை இருக்குது, காற்றுல சிலம்பம் பண்ணுறதுன்னு இருக்குது. அது மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். நம்ம இங்கே ஒன்று பேசிகிட்டு இருப்பான், அவன் பக்கத்தில் உள்ளவங்க கூட கிள்ளி விளையாண்டுக்கிட்டு இருப்பான், ஒன்றுமே நடக்கலையோங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம வசனங்களில் என்ன நம்ம சிந்திக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த சிறுவர் ஊழியம் வேதாகமத்தில் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஆதாரம் இருந்தால் தான் நம்ம ஊழியம் செய்ய முடியும். எங்களுக்கு ஒரு ஆரம்ப காலங்களில் இப்போ கூட சிலர் யோசிக்கிறது உண்டு, சிறுவர் ஊழியம் அது அவ்வளோ ஒரு ஊழியமா, முக்கியமான ஊழியமா அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்தில் போய் செஞ்சா அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் என்ன மாதிரி சாட்சி நிறைய பேருக்கு கேள்வி வரும்னு சொன்னால், நாங்கள் நடத்துகிற சிறு பிள்ளைகள் மூலமாக, நேற்று சொன்னால் நான் ஞாபகம் இல்லை, சிறு பிள்ளைகள் மூலமாக ஆண்டவர் அற்புதம் செய்கிறத நாங்கள் பார்க்குறோம். பிசாசு பிடித்தவங்க விடுதலை ஆகிறாங்க, வியாதியஸ்தர்கள் சுகமாகறாங்க, தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அநேக சிறு பிள்ளைகள் சொல்லி நாங்கள் கேட்டிருக்கிறோம். கரெக்டாக இருக்கும், அவங்க சொன்னதா கரெக்டாக அடுத்த மாதம் பேப்பரில் அந்த நியூஸ் வரும். இப்படிலாம் நாங்கள் நிறைய பார்த்துருக்குறோம். இதை குறித்து கேள்விப்படும்போது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், இப்படிலாம் இருக்கா, பைபிளில் இருக்கா, அது எப்படி அப்படின்லாம் ஒரு கொஸ்டின்லாம் வரும். அப்போ அதை செட்டில் பண்ணணும். நம்ம வசனத்தில் நாம் செய்ய போகிற ஊழியத்திற்கு ஆதாரம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு அந்த ஃபவுண்டேஷனை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னால், அதன் மேலே முழு நிச்சயத்தோடு நம்ம கட்டிவிடலாம். அல்லேலூயா. ரைட். மிஷனரி பணி எங்கே ஆரம்பிக்கிறது? அது புதிய ஏற்பாட்டில் அல்ல, வேதாகமத்தின் முதல் புத்தகத்தில் ஆரம்பிக்கிறது. ஆமேன். எங்கே மனிதன் பாவம் செய்கிறானோ அங்கே ஆண்டவர் செய்கிற முதல் காரியம் என்ன? தான் நிர்வாணி என்பதை அறிந்தவுடன் அவனுக்கு ஒரு தோலுடையை ஆண்டவர் கொடுக்கிறார். அங்கே தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் என்ன செய்கிறது? ஆரம்பமாகிறது. அடுத்து பூமி எங்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, பலுகி பெறுவீங்கள் ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அப்போ அதுக்கடுத்து பார்க்குறோம், தேவனுடைய திட்டம் எங்கே முதலாவதாக வெளிப்படுத்தப்படுகிறது? ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவன் மூலமாக பூமியெல்லாம் ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அங்கே ஒரு வார்த்தையை கட்டளையிடுகிறார், ஒரு உடன்படிக்கையை பண்ணி. இதுதான் மிஷனரி பணியின் ஆரம்பம். அப்போ இந்த ஒரு பெரிய ஒரு மிஷனரி பணியை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். கொடுத்துவிட்டு அநேக காரியங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். அதில் குறிப்பாக ஆதியாகமம் 18வது அதிகாரத்தில் சோதோம் கொமோரா அழிக்கப்படுவதற்கான அந்த ஒரு ப்ரீலூட் பேசேஜஸ் அதில் பார்க்குறோம். ஆபிரகாம்கிட்ட வந்து ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாம் அங்கே பரிந்து பேசுகிறது, இதெல்லாம் அந்த ஆதியாகமம் 18 என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். அந்த பகுதி எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. ஆதியாகமம் 18:16 கவனிங்க. பின்பு அந்த புருஷர் எழுந்து விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாம் அவளோடு கூட போய் வழிவிட்டு அனுப்பினான். அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ.
அப்போ இந்த பாருங்களேன், இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த ஒரு 18 16 26 வரைக்கும் 32 கடைசி வசனம் வரைக்கும் அந்த சோதோம் கொமோராவை குறித்து ஆபிரகாமும் ஆண்டவரோடு அங்கே பரிந்து பேசுகிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதில் நம்ம பார்க்குறது என்ன, ஒரு பக்கம் சோதோம் கொமோராவை அழிக்கப் போகிறேன் என்கிற ஆண்டவருடைய திட்டத்தை நம்ம அங்கே பார்க்குறோம். இன்னொரு பக்கம் என்ன பார்க்குறோம், ஆபிரகாமின் மூலமாக பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்கிற ஒரு திட்டத்தை குறித்து அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பேசுவதை அங்கே நான் பார்க்குறோம். அப்படி சொல்லிட்டு அப்போ நான் செய்ய போகிறது ஆபிரகாமுக்கு என்ன செய்வேனோ மறைப்பேனோ அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். சொல்லிட்டு அடுத்த வசனம் தான் நமக்குரிய கீவேர்ட்ஸ். 19வது வசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் யாருன்னு போட்டிருக்கு, பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் என்ன போட்டிருக்கு, தன் வீட்டாரும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. ஆபிரகாமை ஆண்டவர் எதற்கு தெரிந்து கொள்கிறார், அவன் மூலமாக இயேசு கிறிஸ்து வர வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உலகமெங்கும் ரட்சிப்பின் செய்தி அறிவிக்க வேண்டும், அந்த பெரிய திட்டத்திற்கு அழைக்கிறார். அந்த திட்டத்தின் மிக மிக முக்கியமான ஒரு பகுதி என்ன, அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான். இது ஆண்டவருடைய ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை. ஆபிரகாம் ஆண்டவரோடு நெருங்கி நடக்கக்கூடியவர், ஜெபிக்கிறவர், பலிபீடங்களை அமைப்பார், ஆண்டவரோடு உறவாடுவார், சோதனைகளில் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்து நல்ல ஒரு தேவ மனிதன். அது மட்டும் போதாது, நான் நல்லா இருக்கிறேன், நான் கர்த்தரோட நல்லா இருக்கிறேன், அது மட்டும் போதாது. அடுத்த ஒரு தலைமுறைக்கு அவருடைய நீதி, அவருக்கு பயந்து நடக்கிற அவருடைய சத்தியத்தை சொல்ல வேண்டிய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஆண்டவருக்குள் இருக்கிறது. ஆபிரகாமை தெரிந்து கொண்டதற்கான ஒருவேளை முக்கியமான ஒரு காரணம், தன்னுடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் அவன் கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி படித்தோன்னு சொன்னால் விருத்தச்சேதனம் பண்ணணும்னு ஒரு கட்டளை ஆண்டவர் கொடுப்பாரு. அது ஒரு டிஸ்டர்பிங்கான ஒரு தாட், அப்படியா ஃபிசிக்கலியாக கொஞ்சம் ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதை ஆபிரகாம் உடனே செஞ்சாருன்னு இருக்கும், அதை டிலே பண்ண மாட்டார். அப்படியா கொஞ்சம் வீட்டில் கன்சல்ட் பண்ணிக்கிறேன், எல்லாரும் ஒத்துக்கிடுவாங்களான்னு தெரியல, அந்த மாதிரிலாம் பேச்செல்லாம் கிடையாது, சொன்னால் உடனே செஞ்சிருவார். அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்குறது என்ன, தான் கட்டளையிட்டதை ஆபிரகாம் கட்டாயமாய் செய்வான். அதில் குறிப்பாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அடுத்த 5 நாளைக்கு நாம் ஏன் ஊழியம் செய்ய போகிறோம், ஆண்டவருடைய பெரிய நம்பிக்கை என்ன, அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து, இதை தான் நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோம். நம்ம கற்றுக் கொடுக்க போவது என்ன, பிள்ளைகளுக்கு புரிந்து கொள்ளும்படியாக எது நீதி, எது நியாயம், எது கர்த்தருடைய வழி, எப்படி நடக்கணும், இதையெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு ஏற்றபடி ஜெபித்து நம்ம என்ன செய்ய போகிறோம், சொல்ல போகிறோம். அல்லேலூயா. அப்போ நாம் செய்ய போகிற இந்த ஊழியம் வசனத்தின் அடிப்படையில் நாம் செய்கிறோம் என்பதை முதலாவதாக மனதில் கொள்ளுங்கள். இதில் நமக்கு சந்தேகமே வரக்கூடாது. நம்ம செய்ய போகிற ஊழியம் கர்த்தர் நமக்கு கட்டளையிட்ட ஒரு ஊழியம். இது மட்டுமல்ல, உபாகமம் 6வது அதிகாரத்தில் பார்த்தோன்னு சொன்னால், உபாகமம் 6 இங்கே மோசே தன்னுடைய ஜனங்களோடு ஒருவேளை கானான் தேசத்துக்குள்ளே போக போகிறதில்ல, இன்னும் போய் நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறையா சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு புக் போல் இந்த டியூட்ரானமி உபாகமம் அமைந்திருக்கிறது. அதனுடைய இந்த 6வது அதிகாரம் 6வது வசனத்தில் பார்க்குறோம், இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவுது. ஃபஸ்ட்டு நான் என் ஹார்ட்டில் உள்ளே வச்சு அதுக்கு நான் கீழ்ப்படியணும். அதுக்கடுத்து 7வது வசனத்தில் பார்க்குறோம், நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. அந்த வேர்டு பாருங்கள் எப்படி இருக்குது, பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போது, வழியிலே நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. அது பாருங்களேன், அது எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம பிள்ளைகளோட வசனத்தை குறித்து, கர்த்தரை குறித்து இன்ட்ராக்ட் பண்ணணுங்கிறாரு. நீ வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போது, வெளியே அப்படியே நடந்து அப்படியே காத்தாட நீ வாக்கிங் போகிற நடந்து போகும்போது, கடைசியாக வந்து படுக்கிறோம், படுத்து தூங்குறதுக்கு முன்னாடியும், டக்குன்னு எழுந்திருக்கிற போதும், காலையில் எந்திரிச்ச உடனே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ எவ்வளவு பெர்சுவேசிவாக ஆண்டவரை குறித்து நம்முடைய பிள்ளைகளோடு நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், அதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதில் மிஸ் பண்ணால் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நம்ம எதையாவது ஒன்று மிஸ் பண்ணிடுவோம், பின்னாட்களில் வருத்தப்படுவோம். அப்போ இந்த அளவுக்கு நம்ம பிள்ளைகளோட இதை சொல்லுவதற்கு நம்ம பிரயாசப்படணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நான் சொல்கிறேன், இது ரொம்ப கடினமானது. இந்த 6வது அதிகாரம் உபாகமம் 7வது வசனத்தில் உள்ள வசனம் கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்குது. எந்திரிக்கும் போதும், உட்காரும் போதும், நடக்கும்போதும் பிள்ளைகள்கிட்ட பேசுகிறதுங்கிறது கேட்க ஈஸியாக இருக்குது. பட் இட்ஸ் நாட் ஈஸி. ஏன் அது ஈஸி இல்லைன்னு சொல்கிறேன், அது ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய கலைன்னு நான் நினைக்கிறேன். பிள்ளைகளுக்கு போர் அடிக்காமல் வசனத்தை ஆசையாக அவங்கள தேட வைக்கிறதுங்கிறது இட்ஸ் நாட் அ ஈஸி ஜாப். பிசாசின் தடை உண்டு, பிசாசுக்கு அது பிடிக்காது. பிள்ளைகளை டிஸ்ட்ராக்ட் பண்ண பார்க்கலாம், பிரச்சனையில் கொண்டு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம ஜெபித்து முயற்சி எடுக்க வேண்டும். ஃபோர்ஸ் பண்ண முடியாது, கட்டாயமாக என்ன செய்ய முடியாது, ஃபோர்ஸ் பண்ணவே முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம்
அந்த ஒரு குறிப்பிட்ட அண்ணன் ஞாபகம் வர்றாரு, நல்லா ஜெபிக்கக்கூடிய தேவ மனிதர். ஆனால் அந்த பிள்ளைகளை நடத்துவது எப்படி அப்படிங்கிறதுல ஒரு சின்ன மிஸ் ஆயிடுச்சு. அவர் என்ன செய்வார்னா, டெய்லி குடும்ப ஜெபம் 2 மணி நேரம் வைப்பார். எவ்வளோ நேரம்? 2 மணி நேரம். ஒய்ஃப் பிள்ளைகள் எல்லாம் சுற்றி இருக்கணும். இவர் அந்நிய பாஷையில் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவார். பிள்ளைகள் தூங்குச்சுன்னா சப்புன்னு அரைஞ்சு விடுவார். இந்த பிள்ளைகள் நாளைக்கு ஜெபம் பண்ண பிடிக்குமா? ஓடி போயிடுவாங்க. ஐயோ அந்நிய பாஷையா, சர்ச்சை ஆள் அவுட்டா சரின்னு சொல்லி. என் கூட ஒருத்தன் காலேஜில் படித்தான், என் பக்கத்தில் உட்காந்துருப்பான். ஹி வாஸ் கிறிஸ்டியன் ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு பையன். அவன் எப்பயுமே மொட்டை போட்டிருப்பான், இங்கே ஃபுல்லாக திண்ணீர் அடிச்சிருப்பான். கிறிஸ்தவ குடும்பத்திலேருந்து. எனக்கு ஆரம்பத்தில் தெரியும், கேட்க யோசனையாக இருந்துச்சு. அடுத்து கொஞ்ச நாள் கழித்து அவன் சொன்னான், நான் ஒரு கிறிஸ்டியன் குடும்பத்தில் தான் பிறந்தேன், எதுக்காக நான் மொட்டை போடுறேன் திண்ணீர் போடுறேன்னு சொன்னால், நான் படித்த ஸ்கூலில் என் டீச்சர் வசனத்தை படித்து சொல்லணும்னு என்னை அடித்தாளுங்க. அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன், இவங்களை என்னெல்லாம் செஞ்சால் நான் போட்டு தரலான்னு முடிவு பண்ணி அவங்கள நோகடிக்கிறதுக்கு இதெல்லாம் செய்கிறேன்னா. அவனுக்கு மனசில் பக்தி கிடையாது, வேறு மார்க்கத்தின் மேல் பக்தியெல்லாம் கிடையாது. தன்னுடைய பெற்றோர், தன்னுடைய சபை, தன்னை சின்ன பிள்ளைகளை வழி நடத்துகிறவங்கள நோகடிக்கணும். பார்த்து ஐயோ இன்னும் இப்படி ஆகிட்டேன்னு சொல்லி வருத்தப்படணும். அதுதான் அவனுடைய ஆசை. அதற்காக அநேக வருஷங்கள் அவன் அப்படி இருந்தான். வசனம் சொல்கிறதுக்கு என்னை அடித்தாளுங்க. அவன் சொன்ன வார்த்தை எனக்கு மறக்கவே முடியாது. ஆனால் இன்றைக்கி அவன் ரட்சிக்கப்பட்டான். அல்லேலூயா. இன்னொரு ஆண்டவரை அறியாத ஒரு ஃப்ரெண்ட் அவன் ரட்சிக்கப்பட்டு அவன் மூலமாக இவன் மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ளே வந்து விட்டான். இன்றைக்கி அதை கண்ட ஆண்டவரை நான் துதிக்கிறேன். நான் சொல்கிறது, இட்ஸ் நாட் அ ஈஸி திங், பட் இட் கேன் பி டன். ஆண்டவர் எப்பயுமே ஒன்று சொன்னார்னா அதை செய்ய முடியுங்கிற ஒரு ஃபஸ்ட்டு தாட் நமக்கு வரணும். அது கஷ்டமோ அது ரெண்டாவது நம்ம பார்ப்போம். அவர் சொன்னார்னா அதை என்ன செய்ய முடியும், நம்மளால் செய்ய முடியும். அப்போ நம்ம என்ன ஜெபிக்கணும், நம்ம பேசுகிறது பிள்ளைகளுக்கு கேட்க ஆசையாக இருக்கணும். இன்றைக்கி கொஞ்சம் சொல்லுங்கள், நேற்று எந்திரிக்கும் போது சொன்னீங்களே, இன்றைக்கி அது சொல்லுங்கள், நைட்டு நம்மகிட்ட கேட்கணும், பிள்ளைகளாக கேட்க வைக்கணும். அதுக்கு ஆண்டவருடைய கிருபை நமக்கு தேவை. டாம் சாயர் கதை யாராவது படிச்சிருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சரி, நமக்கு ஒரு சாருக்கு தெரியுது இங்கே. சரி, மார்க் ட்வைன் எழுதின ஒரு அருமையான நாவல். ஒருவேளை ஒரு இங்கிலீஷ் ரீடிங்லாம் உங்களுக்கு விருப்பம் உண்டுனா படிக்கலாம். உங்களை பரவசமாக்கிறோம். உங்களை அப்படியே சின்ன பிள்ளைக்கு நம்ம எப்படிலாம் யோசித்தோம் அதை அப்படியே கொண்டு போய் நம்மளை அப்படியே ஒரு ரொம்ப நாள் உங்களுடைய தாட்ஸ் அப்படியே ரொம்ப ஒரு பரவசமாக்கக்கூடிய ஒரு புத்தகம். இட்ஸ் நாட் அ கிறிஸ்டியன் புக், இட்ஸ் ஜென்ரல் ஒரு நாவல். அதில் டாம் சாயர் ஒரு சின்ன பையனாக இருக்கான், ரொம்ப சேட்டை பண்ணுற பையன். அப்போ ஒரு நாள் அவங்க பாட்டி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன பனிஷ்மெண்ட்னா, பெரிய ஒரு ஃபார்ம் ஹவுஸ் சுற்றி உட்டன் ஃபென்ஸ், மரப்பலகையினால் அமைத்த வேலி இருக்குது. நீ பண்ண தப்புக்காக இந்த ஃபென்ஸுக்கு பூரா அப்போ தான் வச்ச புது ஃபென்ஸுக்கு நீ ஃபுல்லாக ஒயிட் பெயிண்ட் அடிக்கணும்னு ஒரு பெரிய வேலை கொடுத்துட்றாங்க. பயங்கர டல்லான ஜாப், செய்யவே முடியாது. உட்காந்து யோசிக்கிறான், இது எப்படி செய்ய, நம்ம ஒரு பெரிய சோம்பேறி, இதை நம்மளால் செய்யவே முடியாதுன்னு யோசிச்சிட்டே இருக்கிறான். அப்போ ஒரு ஃப்ரெண்டு வர்றான், பக்கத்தில் பெயிண்ட்டு ப்ரஷ்ஷோடலாம் உட்காந்துருக்குறான். இவன் ஃப்ரெண்டு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுறான், ஏதோ சேட்டை பண்ணையில் பெயிண்ட் அடிக்க சொல்லிட்டாங்களா, சாவுடா அப்படின்ட்டு அவன் கிண்டல் பண்ணுறான். இவன் பார்க்குறான், டக்குன்னு மனசுக்குள்ளே ஒன்று யோசனை வருது, பனிஷ்மெண்ட்லாம் இல்லையே அப்படிங்கிறான். பனிஷ்மெண்ட்டு தானே, அப்புறம் பெயிண்ட் அடிக்கிறது யாராவது சும்மாவை அடிப்பாங்க அப்படிங்கிறான். பெயிண்ட் அடிக்கிறதுங்கிறது சாதாரண வேலை கிடையாது, இதெல்லாம் எல்லோரும் கொடுக்க மாட்டாங்க தெரியுமா, எங்கள் பாட்டி என்னால் மட்டும்தான் முடியும்னு எனக்கு கொடுத்துருக்குறாங்க. சும்மா சொல்லாது, உனக்கு பனிஷ்மெண்ட்டு தானே. நான் சொல்கிறேன், பெயிண்ட் அடிக்கிறதுங்கிற அவ்வளோ ஒரு எல்லாராலே முடியாது, அது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது தெரியுமா, நான் அடிக்கிறதுக்கு எப்போ அடிப்போன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறான். அவன் கூட உள்ளவனுக்கு இன்னும் பொறுக்கலை. பேசிகிட்டே இருக்கிறாங்க. இவன் சொல்லி கேலி பண்ண வந்தவனுக்கு என்ன ஆசை வந்துடுது, நான் அவருக்கு பெயிண்ட் அடித்து பார்க்குறேங்கிறான். அப்படிலாம் பெயிண்ட் அடிக்கலாம் தர முடியாது, இது எவ்வளோ முக்கியமான வேலை, எவ்வளோ பொறுப்பான வேலை, என்னை நம்பி எங்கள் பாட்டி கொடுத்துருக்காங்க, நான் தான் பெயிண்ட் அடிப்பேன், இது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். அவன் ஃப்ரெண்டுக்கு பொறுக்க முடியல. அடுத்து 2 கோழிக்குண்டு உனக்கு தரேன்டா. கோழிக்குண்டுலாம் எனக்கு காணாது, வீட்டில் அந்த இது இருக்குது, இன்னொரு டாய் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வரேன், பழைய என்னென்னமோ சின்ன பிள்ளை விளையாடுற ஜாமான் பூரா. அவன் கடைசியில் என்ன ஆகும்னா, வந்தவன் வீட்டில் இருக்கிற பொம்மையெல்லாம் கொடுத்து இவன் பெயிண்ட்டை வாங்கி அடித்து முடிப்பான். முடித்து அதை பார்த்து இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. என்ன நடக்குதுன்னு கேட்டோன்னு இதே சொல்லி அவங்ககிட்ட இருந்த பொம்மை எல்லாத்தையும் வாங்கி முடித்து 1 கோட்டிங் இல்லை 3 கோட்டிங் பெயிண்டிங் அடித்து முடிஞ்சிடும். பாட்டியால் நம்ப முடியாது. வந்து சாயந்தரம் வருவாங்க, டாம் சாயர் இப்படி ஒரு வேலை நல்லவனா அப்படின்னு சொல்லி அவனுக்கு அவங்க கிஃப்ட் கொடுப்பாங்க. நான் சொல்ல ஒரு பாயிண்ட் கவனிங்க, ஒரு பிடிக்காத ஒரு வேலை, பெயிண்ட் அடிக்கிற வேலை, ஒரு பனிஷ்மெண்ட், அதை எப்படி டாம் சாயர் அதை பாருங்களேன், அதை க்யூரியஸாக மாற்றி அது ஒரு இன்ட்ரெஸ்டான வேலை, இது செஞ்சால் தான் சூப்பர்னு சொல்லி ஏமாத்துறதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ ஜஸ்ட் ஒரு ஃபன்னி எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நம்ம கையில் இருக்கிற வேதாகமும் அது எவ்வளவு அருமையானது இனிமையானது என்பதை நம்ம ருசிச்சிருக்கிறோம். அவங்க வாழ்க்கையில் ஒரு க்யூரியாசிட்டியை தூண்டுவதற்கு தேவனுடைய கிருபையை நம்ம தேடணும், ஆசையாக பிள்ளைகள் தேடணும். மறுபடியும் சொல்கிறேன், இட்ஸ் நாட் அ ஈஸி திங். நான் என்னுடைய பையன், என்னுடைய பிள்ளை இதோட நான் ட்ரை பண்ணுறேன். இட்ஸ் நாட் அ ஈஸி திங், ஆனாலும் முடியுது. என்னுடைய பையன் அப்படியெல்லாம் அவனுடைய இன்ட்ரெஸ்டெல்லாம் நான் கேப்சர் பண்ண முடியாது. அவன் வேறு இதில் இருப்பான், பப்ஜி லைட்டுமா, அவனை அப்படியே கொண்டு வரணும். கொண்டு வந்து இது இன்ட்ரெஸ்டானதுன்னு அவனை பேச வச்சு கேள்வி கேட்க வச்சு ஆண்டவர் அவனோட பேச வைக்கிறதுக்கு ஆண்டவர் தருணங்களை கொடுக்கிறதை பார்க்குறேன்.
நிச்சயமாக இவருடைய சத்தியத்தை நிச்சயமாக இன்னும் சொல்ல முடியும் நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அப்போ அந்த இங்கே பார்க்குற அந்த பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு போதிக்கணும் அப்படிங்கிறது, நம்ம ஒரு 5 நாள் விபிஎஸ்ன்னு மட்டும் யோசிக்கிறோம். ஆண்டவருடைய எண்ணம் எழுந்திருக்கும் போது, படுத்திருக்கும் போது, உட்கார்ந்திருக்கும் போது, நடக்கும்போது, அட்ஸ் 24 hours நம்ம தூங்குகிற நேரத்தை தவிர அதற்கு நம்ம சொல்லிக்கொள்ள முயற்சி கொண்டே இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த ஊழியம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நம்ம பார்க்கிறோம். கடைசியாக ஒருவேளை இன்னும் இதை குறித்து சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு வரும்போது, ஒரு கேள்வி உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். விபிஎஸ் எடுக்க போகிறோம், என்ன ஃபீல் பண்ணுறீங்க? உங்களுக்கு 100% தகுதி இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அல்லேலூயா. அண்ணன் என்னை மாதிரி யோசிக்கிறாரு. 100% தகுதியாக இல்லை. சூப்பர், குட் குட். யூ ஆர் ஆன் த ரைட் பிளேஸ் இன் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் நான் நினைக்கிறேன். நல்லது. நமக்கு தகுதி இருக்கா, நம்ம ஊழியம் செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்கும்போது, இதுக்கு பைபிளில் ஒரு பெரிய ஊழியர், முதலாவது வந்த ஒரு ஆர்டைன்ட் மினிஸ்டர் யார் அப்படின்னு சொன்னால் ஆரோனும் அவனுடைய குமாரனும். இவங்கள தான் ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஹை ப்ரீஸ்டாக என்ன செய்கிறாரு, அனாயின்ட் பண்ணி ஏற்படுத்துவதை நம்ம பார்க்குறோம். கேள்வி, ஆரோன் அவ்வளோ ரொம்ப தகுதியானவரா? தகுதியே இல்லை. மறுபடியும் அவர் என்ன செஞ்சார், மோசே 40 நாள் மலை மேலே இருக்கும்போது கன்று குட்டிகளை செய்தது யார்? இந்த ஆரோன் தான். தகுதின்னு பார்த்தா கேன்சல் பண்ணுவதற்கு ஃபஸ்ட்டு கேண்டிடேட் அவர் தான். அடுத்து பார்க்குறோம், அப்படியெல்லாம் அவர் சொல்லிக்கொள்வது மாதிரிலாம் ரொம்பலாம் இல்லை. அப்போ ஊழியத்திற்கு தகுதிப்படுத்துவது என்ன? லேவியராகமம் 14வது அதிகாரம் 14 நம்ம நேற்று யோசிச்சோம்ல, குஷ்டரோகத்தை குறித்து சொல்லியிருக்கு, பாவத்தை குறித்து சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னேன்ல. அப்போ நமக்குள்ளே குறை இருக்குன்னு உணர்கிறோம். நான் ஊழியம் செய்ய முடியுமா, என்ன ஆண்டவர் பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிற கொஸ்டின் நமக்கு எப்போல்லாம் வருதோ, இப்போ நான் சொல்ல போகிற இந்த வசனங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது இல்லாவிட்டால் பிசாசு நம்மளை ஊழியம் செய்யாதபடி எப்படியெல்லாம் குற்றப்படுத்த முடியுமோ நம்மை குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான். அவனுடைய ரொட்டீன் ஒர்க் என்ன தெரியுமா? அக்கினி ஆஸ்திரங்களை எய்கிறது. அவன் அதாவது அன்னைக்கு ஏவாளோட பேசினதை போல இன்றைக்கி நம்முடைய தாட்ஸில் அவன் என்ன செய்ய முடியும்? கம்யூனிகேட் பண்ணிக்கொண்டே இருக்க முடியும். நம்முடைய குறைகளை நமக்கு காண்பித்து நீ ஊழியம் செய்ய தகுதி இல்லை என்பதை நம்மளை ஏதாவது வகையிலே நம்மளை உட்கார வச்சிடணும். செயல்படாமல் நம்மளை பேரலைஸ் பண்ணிடணும். ஸ்பிரிச்சுவல் பேரலைஸ் நம்மளை அப்படியே பெட்ரிடன் ஆக்குவதுக்கு அவன் முயற்சி செய்து கொண்டே இருப்பான். ஆனால் நம்ம பார்க்குறோம், அந்த சர்வாயுத வர்க்கங்கள்னு வரும்போது எல்லாமே ப்ரொடெக்டிவாக இருக்கும். ஹெல்மெட்டாக இருக்கட்டும், பிரஸ்ட் பிளேட்டாக இருக்கட்டும், ஷூவாக இருக்கட்டும், ஷீல்டாக இருக்கட்டும், எல்லாமே ப்ரொடெக்ஷன். ஒன்று மட்டும் அஃபென்ஸ், ஸ்வாட். அந்த ஆவியின் பட்டயம்னு இருக்குது பாருங்களேன், அதை வச்சு மட்டும்தான் அவனை விரட்ட முடியும். அது என்னதுன்னு நாங்கள் பார்க்குறோம், வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ வசனங்களின் அறிவு தான் நம்ம பிசாசை துரத்த முடியும். வசன அறிவு இல்லாட்டி அடி வாங்கிட்டு ஓரளவு சமாளிக்கலாம் நம்முடைய ப்ரொடெக்ஷனை வச்சு, ஆர்மரை வச்சு. ஜெயமாய் வாழ்வது இந்த வசனத்தின் அறிவு தான் ஜெயத்தை கொடுக்கிறது. ராஜாவின் ஜெய கம்பீரம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, த ஷவுட் ஆஃப் அ கிங்னு இருக்கு. அது எங்கே இருந்து வரும்? இந்த வசனத்தின் அறிவு தான். அல்லேலூயா. லேவியராகமம் 14வது வசனம் கவனிங்க. அந்த குற்ற நிவாரண பலியின் இரத்தத்தில் ஆசாரியன் கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவன் வலது காதின் மடலிலும் அவன் வலது கையின் பெருவிரலிலும் வலது கால் பெருவிரலும் பூசக்கடவன். இப்போ ஆக்சுவலாக இந்த கான்டெக்ட், இன்னொரு கான்டெக்ட்டில் நேரடியாய் ஆரோனுக்கு இதை செய்யணும்னு சொல்லி எண்ணாகமத்தில் ஒரு இடத்துல இருக்கும். இந்த இடத்துல ஒரு நபருக்கு குற்ற நிவாரண பலி, அவனுக்கு அதை எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லும்போது அந்த ரத்தத்தை எடுத்து என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு வலது காது, அடுத்து வலது கையின் பெருவிரல், வலது காலில் பெருவிரலிலும் பூசக்கடவன். ஃபஸ்ட்டு எதை பூசணும்? ரத்தம். ரத்தம் என்ன செய்யுது? பாவங்களை நிவர்த்தி செய்கிறது. ரத்தம் நமக்கு தெரியும். இப்போ நம்ம கேள்வி, ஊழியம் செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல. அதே இதில் பார்த்தீங்கன்னா 15வது வசனத்திலிருந்து பார்த்தா, பின்பு ஆசாரியன் அந்த ஆழாக்கு எண்ணெயிலே கொஞ்சம் தன் இடது கையிலே வார்த்து தன் இடது கையில் உள்ள எண்ணெயில் தன் வலது கையின் விரலை தோய்த்து தன் விரலினால் 7 தரம் அந்த எண்ணெயில் எடுத்து கர்த்தருடைய சந்நிதியிலே தெளித்து தன் உள்ளங்கையில் இருக்கிற மீதியான எண்ணெயில் கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவன் வலது காதின் மடல், அவன் வலது கையின் பெருவிரல், வலது காலின் பெருவிரலிலும் என்ன செய்யணுமா? ஆமாம், முந்த பூசி இருக்கிற குற்ற நிவார பலியினுடைய ரத்தத்தின் மேல் பூசி. இப்போ என்னை கவனிங்க, என்ன கொஸ்டின்? என்கிட்ட இப்படி ஒரு குறை இருக்கே வாழ்க்கையில், நான் ஊழியம் செய்ய முடியுமா அப்படின்னு எனக்கு கொஸ்டின் வரும்போது, நான் அதாவது 2 வகையான பாவம், இந்த மாதிரி 2 டைப் இருக்குது. ஒன்று துணிகரமான பாவம், நான் இதை செய்வேன், யார் என்னை கேட்பா, இதெல்லாம் ஒன்றும் பெரிய தப்பு இல்லை அப்படிங்கிறதுல எனக்கு பரிகாரமே கிடையாது. இன்னொன்று இருக்குது, நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம், சில நேரங்களில் சில தவறுகளை செய்து விடுகிறோம், அது நம்மை குற்றப்படுத்தி விடுகிறது. நம்ம வருத்தப்படுவோம், அதை குறித்து சந்தோஷப்பட மாட்டோம், வேதனைப்படுவோம், ஆண்டவருடைய சமூகத்தில் அழுவோம் அதை குறித்து. அப்போ நம்ம அறிக்கை செய்து நொறுங்குண்டவர்களாக இருக்கும்போது ஆண்டவருடைய இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? முதலாவது காது, கை விரல், அடுத்து கால் விரல்னு சொல்லும்போது தலையிலேருந்து கால் வரைக்கும்
அதான் அதனுடைய பாயிண்ட். அந்த ரத்தம் ஃபஸ்ட்டு நம்மளை ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய குற்றங்கள் எல்லாம் கழுவி விடுகிறது. எண்ணெய் என்பது என்ன? எப்பயுமே ஒரு அழைப்பு, ஒரு அபிஷேகம். தாவீதுக்கு எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். ஆரோன் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு பிரதான ஆசாரியர் ஆக்கப்படுகிறார். அந்த தகுதிங்கிறது எங்கே வருது? அந்த தேவனுடைய சமூகத்திலிருந்து வருகிற அபிஷேக எண்ணெய். அப்போ நம்மை தகுதி ஊழியத்திற்கு நாளைக்கு நீங்களும் நானும் ஊழியம் செய்ய போகிறோம். எப்படி செய்ய போகிறோம்? நமக்குள்ள தகுதி ஒன்று இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அதை நாம் கழுவப்படுகிறோம். அதற்கடுத்து அதற்கு மேல் என்ன பூசப்படுகிறது? எண்ணெய் என்கிற பரிசுத்த ஆவியானுடைய கிருபை, வரங்கள், வல்லமை. அல்லேலூயா. இதுதான் வாழ்க்கை முழுசும் நீங்களும் நானும் ஊழியம் செய்வதற்கான பேசிக். இதுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய தகுதியெலாம் ஒன்றுமே கிடையாது. நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸோ, நான் அதை செஞ்சுருக்கிறேன், போன வருஷம் செய்யும்போது நல்லா இருந்துச்சு, அந்த இடத்துல நான் பேசும்போது இப்படி நடந்துச்சு, அதெல்லாம் மேபி ஒரு லெசனாக இருக்கலாம், நமக்கு ஒரு கைடன்ஸாக இருக்கலாம். அதெல்லாம் இன்றைக்கி நமக்கு என்ன செய்ய போகிறதில்ல, வரப்போகிறதில்ல. நம்ம இன்னும் தகுதிப்படுத்த போகக்கூடிய ஒரே ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், பரிசுத்த ஆவியானவருடைய எண்ணெய் ஆகிய அபிஷேகம். இந்த ரெண்டை ஞாபகம் வச்சுக்கிடுவோம். நம்ம தொடர்ந்து உற்சாகமாய் ஊழியம் செய்வதற்கு எந்த ஒரு தடையும் நமக்குள் வரவே வராது. கடைசியாக யோசிக்க வேண்டியது, நாம் சொல்ல வேண்டிய செய்தி என்னங்கிறத நம்ம எப்பயுமே மறந்துடக்கூடாது. நம்ம பிள்ளைகளுக்கு விபிஎஸ் அப்படிங்கிற பல டாப்பிக்கில் பிள்ளைகளுக்கு பிடிக்கிற வண்ணமாக தலைப்புகள் அமைத்து நம்ம பலவாறு கொடுக்க போகிறோம். முடிவு என்ன? அவங்க எதை கற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய வாழ்க்கையில் எது தேவை என்கிற சத்தியத்தை நாம் உள்ளான மனதில் வைத்து அதை வைத்து ஜெபித்து நாம் பேச வேண்டும். 1 பேதுரு 1ஆவது அதிகாரம் 10 யாராவது வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 1. ஓகே, போதும். இங்கே எப்படி ஒரு இந்த மினிஸ்ட்ரி நிறைவேறுது, அந்த மினிஸ்ட்ரியுடைய மெசேஜ் என்ன அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. இந்த கிருபை குறித்து தீர்க்கதரிசிகள் கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். பாருங்களேன், ஒரு லேப் டெக்னீஷியன் எதையோ டெஸ்ட் பண்ணுற மாதிரி, பிளட்டில் சுகர் எவ்வளோ இருக்குது அப்படி ஒரு ரொம்ப நுணுக்கமாக டெஸ்ட் பண்ணுற மாதிரி ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். பாருங்களேன், நம்ம பைபிளை எப்படி அனலைஸ் பண்ணி படிக்கணும்னு பாருங்களேன். ஓகே, படிக்கிறாங்க. அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க? தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது. இதுதான் காஸ்பல். அல்லேலூயா. காஸ்பல் அப்படின்னா என்ன? இயேசு கிறிஸ்து ஒருவேளை மாட்டுத் தொழுவத்திலே பிறக்கிறார், அற்புதங்களை செய்கிறார். இதுவும் இயேசு கிறிஸ்துவை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி தான். ஆனால் வாட் இஸ் த காஸ்பல்? சுவிசேஷம் என்றால் என்ன? என்ன சொல்லியிருக்கு? கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகள் அவைகளுக்கு பின்வரும் மகிமையும் முன்னறிவித்த போதுன்னு இருக்குல்ல, இதுதான் சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக பாடுகளை அனுபவித்து அவர் உயிர்த்தெழுவது தான் சுவிசேஷம் என்பதை இந்த நாளிலே நாம் மனதில் கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15 அதை இன்னும் ஷார்ப்பாக அதை சொல்கிறத நம்ம அங்கே பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆவது அதிகாரம் 3 இருக்குது. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், பிரதானம்னா பாருங்களேன், ரொம்ப முக்கியமானது இதுதான் அப்படின்னு சொல்கிறாரு. கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்கு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. இதுதான் சுவிசேஷம். இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் பிறக்கிறதுக்கு முன்பாக இயேசுன்னு பேரிடணும்னு அங்கே ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது. ஏன்? அவர் தமது ஜனங்களின் பாவங்களிலிருந்து ரட்சிப்பார். அப்போ நம்ம மைண்டில் மினிஸ்ட்ரி, புல்பிட்லேருந்து பேசுகிற ஒரு சர்ச் பாஸ்டரோடைய மினிஸ்ட்ரியாக இருக்கலாம், விபிஎஸ் மினிஸ்ட்ரியாக இருக்கலாம், கிராமங்களில் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறோம். ஒவ்வொரு கான்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்றபடி பேச வேண்டியது இருக்கலாம், அவங்களுக்கு புரிகிறபடி பேச வேண்டியது இருக்கலாம். நான் கிராமத்தில் திடீர்னு போனால் எனக்கு பிடிச்ச தெருப்பிரசங்கத்தில் சொல்லுவேன், மக்களுக்கு எல்லாம் தெரியும், தமிழ் மக்களுக்கு தெரிஞ்ச கிராமத்தில் தெரிஞ்ச பாட்டு வீடு வரை உறவு, ஆமாம் வீதி வரை மனைவின்னு ஒரு பாட்டு இருக்குது. இது எல்லாருக்கும் தெரியும். ஒரு தாத்தா பாட்டி செத்து போனாங்கன்னா அந்த பாட்டு அந்த கிராமத்தில் பாடும். அப்போ அந்த பாட்டு தெரியும். அந்த பாட்டு கேள்வியாக இருக்கும், யார் வருவா, கடைசி வரைக்கும் யார் வருவா அப்படின்னு சொல்லி பதிலே இல்லாமல் முடிஞ்சிருக்கும். உங்களுக்கு இதுக்கு நாங்கள் பதில் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கவனிப்பாங்க, அவங்களுக்குரிய கான்டெக்ஸ்ட் புரிகிற மாதிரி.
சர்ச்சுக்கு பேச வேண்டிய கான்டெக்ட் ஒன்று, நாளைக்கு விபிஎஸ் சந்திக்க போகிறோம், இந்த பிள்ளைகளுடைய அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வேறு. அப்போ அவங்களுக்கேற்ற ஒரு வேலை, நம்ம சொல்ல வேண்டிய முடிவான சுவிசேஷம் என்ன, நம்ம என்ன நமக்கு முன்பாக இருக்கிறவங்களை எப்படி பார்க்குறோம், ஒரு புல்பிட்டில் இருந்தோ சில்ட்ரன்ஸையோ எப்படி நான் பார்க்குறேன், இவர்களுக்குள் ஒரு பாவம் இருக்கிறது, இதிலேருந்து இவங்க ரட்சிக்கப்படணும். இந்த பாவம் இவங்களுடைய வாழ்க்கையை அழித்து விடும். சோதோம் கொமோரா ஏன் அழிக்கப்பட்டது? அதன் பாவம் அதனுடைய குக்கரில் என்ன செய்து என்ன வந்து எட்டிட்டு அப்படிங்கிறார். பிரச்சனையே பாவம் தான். அப்போ அந்த பாவம் என்கிறதுலேருந்து எனக்கு முன்பாக இருக்கவங்க விடுதலையாக்கப்படணும். அதை எப்படி மேற்கொள்ளன்னு அவங்களுக்கு தெரியணும். ஒருவேளை விழுந்துட்டா திரும்பி எப்படி எழும்பேன்னு அவங்களுக்கு தெரியணும்னு சொல்லி, இதுதான் சுவிசேஷம் போதனைகளின் எல்லாவற்றின் மையமாக இருக்க வேண்டும். இதை தான் நம்ம சொல்ல போகிற செய்தி என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த 1 பேதில் இன்னும் ஒரு 2 வசனம் வாசித்து நம்ம ஜெபம் பண்ணலாம். அந்த 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் 12 பார்க்குறோம். தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. எனக்கு அடுத்து அந்த சொன்ன அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை அப்படின்னு இருக்கு. எவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். நான் ஒருத்தர் வார்த்தையை கேட்டு நான் ரட்சிக்கப்படுறேன். அது எப்படி நான் ரட்சிக்கப்பட்டேன்? அவர் மூலமாக பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? என் கூட பேசியிருக்கிறார். இதுதான் மினிஸ்ட்ரி. எனக்கு ஒருவேளை பாடக்கூடிய திறமை இருக்கலாம், கதை நான் நல்லா சொல்லுவேனா இருக்கும், ஆக்ஷன் சாங்ஸ் என்னால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா இருக்கும். எல்லாமே ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட் தான். ஆனால் இது எல்லாம் எப்படி ஃபுல்ஃபில் ஆக போகிறது? மறுபடியும் கவனிங்க. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகளை இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. நம்ம நடத்த போகிற 5 நாள் விபிஎஸ்ல ஏதாவது ரிசல்ட் நடக்குமா? கட்டாயம் கிடைக்கும். அது எப்படி நடக்க போகிறது? பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே என்பதை நம்ம மனதில் பதித்து கொள்ளுகிறோம். அப்போ அதற்குரிய ஆயத்தம் என்ன? இன்னும் நம்ம கூடுதலாக ஜெபிக்க, இன்னும் நம்மை பரிசுத்தப்படுத்தபடி இன்னைக்கு நாளைக்கெல்லாம் இன்னும் ஒப்பு கொடுப்போம், இன்னும் நம்ம ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மூலம் கிரியை செய்யும்போது நிச்சயமாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு ஏற்றபடி நிச்சயமாக ஆண்டவர் பேசுவார். நம் மூலமாக ஒரு புதிய தலைமுறை கட்டாயமாய் எழும்பும். அந்த வசனம் எப்படி முடியுது? இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாக இருக்கிறார்கள். இந்த தேவதூதர்கள் நம்ம கண்ணுக்கு தான் தெரியல. ஆனால் ஒரு நபர் மனம் திரும்பிட்டால் பரலோகத்தில் நிறைய பேர் உட்கார்ந்து அதை குறித்து சந்தோஷப்படுவாங்கன்னு ஆண்டவர் ஒரு சத்தியத்தை சொல்லுகிறார். பரலோகமே பூமி எப்படி பார்க்குது பாருங்களேன். ஸ்மார்ட் ஃபோன் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஹைடெக்காக பிளைன்லலாம் இப்போ மனிதர்கள் பறக்கிறாங்கிறத குறித்து தேவதூதர்கள் பேசிக்கிறதுலாம் இல்லை. அதெல்லாம் உங்களுக்கு பெரிதாக தெரியல. எல்லாம் அழிய போகுது ஒரு நாள் அக்கினியில். ஆனால் ஒரு பாவி மனம் திரும்பினால் அவன் நரகத்திலிருந்து வெளியே வந்து விடுகிறான். அது ஒரு பெரிய சந்தோஷப்படுறதை பார்க்குறோம். இதை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாக இருக்கிறார்கள். ஆனால் அவங்களுக்கு விபிஎஸ் எடுக்க ஆண்டவர் அனுமதி கொடுக்கல. அல்லேலூயா. ஆமாம், அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். கொர்நேலிய வீட்டுக்கு போய் ஒரு தூதன் வருவார், காஸ்பல் சொல்லியிருக்கலாம், இயேசு கிறிஸ்து உனக்காக மரித்து உயிர் தெழுந்திருக்கிறார்னு. அந்த ப்ரிவிலேஜை அந்த தேவதூதனுக்கு கொடுக்காம, நீ போய் பேதுருன்னு ஒருத்தர் இருப்பார், அங்கே தோல் 17 ஒரு வீட்டில் இருப்பார், நீ அவனை கூட்டுவா, நீ என்ன செய்யணும்னு சொல்லுவார். த ப்ரிவிலேஜ் இஸ் கிவன் டு அஸ். தேவதூதர்களுக்கு ஆசையாக இருக்குது, அவங்க விரும்பினா ட்ராக்ஸ் எடுத்து மஸ்கட்டு பூரா கொடுக்க அவங்க ரெடி. ஆனால் அந்த ப்ரிவிலேஜ் ஆண்டவர் நமக்கு தான் கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்து, இது ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்பதை உணர்ந்து, இந்த வருகிற நாட்களை ஜெபத்தோடு நாம் எதிர்கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். வார்த்தை என்கிற ஆண்டவரே அஸ்திவாரத்தின் மேலே ஆண்டவரே நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். சிறுவர்கள் ஊழியம், இது ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட பெரிய அழைப்பிலே தன் பிள்ளைகளுக்கு சொல்லுவான் என்று கட்டளையிடுவான் என்று நம்பிக்கையோடு நீங்கள் கொடுத்த ஒரு ஊழியம். இதை ஏதோ ஒரு 5 நாள் மட்டுமல்ல, காலையில் எந்திரிச்சு நடக்கும்போது, உட்காரும்போது, படுக்கிற வரைக்கும் அதை குறித்து பேசணும்னு சொல்லி, அவ்வளோ வாழ்க்கையில் முக்கியம்னு சொல்லி கருத்தாக போதிக்கணும்னு சொன்ன ஒரு ஊழியம் ஆண்டவரே. இதன் ஒரு பகுதியாக இந்த 5 நாள் விபிஎஸ் நாங்கள் செய்ய போகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவினாலே ஆண்டவரே நாங்கள் சொல்ல வேண்டிய சுவிசேஷத்தை பிள்ளைகளுக்கு ஏற்றபடி சொல்ல எங்களுக்கு கிருபையும் ஞானத்தையும் தாங்க. உம்முடைய வசனத்தின்படி ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்பதை நாங்கள் உணர்கிறோம். தேவதூதரும் உற்று பார்க்க ஆசையாக இருக்கிற இந்த ஊழியங்களை, சுவிசேஷ ஊழியத்தை நாங்கள் செய்யும்படி எங்களுக்கு கிருபை கொடுத்துருக்குறீங்க ஆண்டவரே. சந்தோஷத்தோடு செய்யும்படி நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். இந்த நாளிலே அதை குறித்து நாங்கள் தொடர்ந்து யோசிக்கிற காரியங்கள், சிந்தித்து ஜெபிக்கிற காரியங்களில் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து நம்ம சின்ன பிள்ளைங்க ஊழியம் எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம்.
ஆரம்ப காலத்திலே என்னுடைய கணவர் சொன்னது போல் பொதுவான ஊழியமாக ஆரம்பிக்கப்பட்ட போது அநேக அற்புத அடையாளங்களை ஆண்டவர் ஊழியத்தில் செஞ்சார். ஆனாலும் சர்ச்சுக்கு வர மக்கள் தயங்கின நாட்களில் என்னுடைய ஊழியத்தின் ஸ்தாபகரனை, அவங்க ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பத்துலேருந்து வந்தவங்க, பைபிள் ரொம்ப தெரியாது தொடக்க நாட்களில், அவங்களுக்கு எப்படி ஜெபிக்கணும் அப்படிலாம் தெரியாது. ஆனால் ஆண்டவர் அந்த நாட்களில் வழிநடத்தி வந்த நாட்களில் ஒரு எளிய தரிசனத்தை காமிச்சாங்க. நீ என்ன செய்யணும் அடுத்து அப்படின்னு சொல்லி காமிக்கும்போது என்ன செய்ய வேண்டிய ஊழியத்தை குறித்து காமிச்சாங்கன்னா, ஒரு ஆடும் ஒரு குட்டியும் ஒரு கிராமத்தில் இருக்குது. அதை ஒரு திருடன் மாதிரி ஒருத்தன் வச்சுக்கூடமே, ரெண்டையும் தனக்கு சொந்தமாக்கி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஆடை போய் ஃபஸ்ட்டு பிடிச்சான் அப்படின்னு சொன்னால் அது முட்டும் முறைக்கும், அது கட்டாயம் வராது. ஆனால் அந்த குட்டியை தூக்கி தன் தோள் மேலே போட்டு நடந்தான்னா அந்த ஆடு தன்னை போல பின்னாடி வரும். இந்த எளிய தரிசனத்தை தான் காமிச்சு என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தையும் கொடுத்து சிறுவர் ஊழியத்தை செய்ய ஆண்டவர் உதவி செஞ்சார். பல ஆண்டுகளாக எங்களுடைய மிஷினரிகள் எல்லாரும் கிராமங்கள் தோறும் போய் சிறுவர் ஊழியத்தை செய்து கொண்டே வர்றாங்க. பார்த்தோன்னே ஒரு பெரிய உடனே ஒரு ரிசல்ட் தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொன்னால் உண்மையாக நிறைய தெரியவே தெரியாது. எப்படி சிறுவர் ஊழியம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னோன்னா, கடல் மேலே பனிக்கட்டி மிதக்கிற மாதிரி தான். ஃபுல் பனிக்கட்டியும் மேலே தெரியாது, ஒரு 10% தான் என்ன செய்யும், வெளியே தெரியும். அதே போல தான் நம்ம செய்கிற காரியம் உடனே ஒரு ரிசல்ட் இருக்குமா, உடனே அவன் மாற்றம் அடைஞ்சிருவானா, உடனே நல்ல பிள்ளை ஆயிடுவானா அப்படின்னு சொல்லி நமக்கு ஆசை இருக்கும். ஆனால் விளைவுகள் ரொம்ப தெரிலங்கிறனால நம்ம சோர்ந்து போயிடவே கூடாது. நம்ம வேலை விதைச்சி கொண்டே இருக்கணும். விதை கட்டாயம் ஒரு நாள் என்ன செய்யும், முளைக்கும், மரமாகும். அது பெரிய மரமாகி அதன் கனிகள்லேருந்து லட்சக்கணக்கான இன்னொரு ட்ரீ உருவாகிறதுக்கு அது காரணமாகும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லவே இல்லை. சின்ன பிள்ளைங்க ஊழியம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னோன்னா, பொதுவாக சொல்லுவாங்க, என்ன அரை டிக்கெட் ஊழியத்தை செய்ய போயிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைங்க ஊழியனால என்ன சொல்லுவாங்க, அரை டிக்கெட் ஊழியம், இதில் என்ன நடக்க போகுது, இவன் வேலை விட்டு இல்லாமல் என்ன செய்கிறான், ஒரு 4 பிள்ளைகளை வச்சு பாட்டு சொல்லி கொடுத்துட்ருக்கிறான், கதை சொல்லிட்டு இருக்கான், இதெல்லாம் ஒரு ஊழியமா, இது என்ன ஆக போகுது அப்படின்னு சொன்னால், நான் நினைப்பேன் இது அரை டிக்கெட் ஊழியம் இல்லவே இல்லை. ஒருத்தங்க 40 வயசில் ரட்சிக்கப்படுறாங்க அப்படின்னா தான் அது அரை டிக்கெட் ஊழியம். இன்னும் ஒரு 65 வயசில் அவங்க மரணத்துக்குள்ளே ஒரு அரை டிக்கெட்டு, பாதி வருஷத்தில் என்ன செய்யலாம், ஆண்டவருக்குள்ளே வாழ்றக்க, அதுதான் அரை டிக்கெட் ஊழியமே தவிர 3-4 வயசில் ஒரு பிள்ளைய ஆண்டவருக்குள்ளே வழி நடத்திட்டா அதுதான் என்னது, முழு டிக்கெட் ஊழியம். அப்போது இதை நம்ம சிறுவர் ஊழியம் அப்படிங்கிறது நம்ம அற்பமாக நினைக்க வேண்டியதே இல்லை. அது அற்பமான ஒரு ஊழியம் அல்ல, அது ஒரு அவசியமான ஒரு ஊழியம். நம்ம ஆண்டவர் அவங்கள தொடுறதுக்கு நம்ம அவங்கள ஆண்டவர்கிட்ட கொண்டு வரல அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நம்ம பிள்ளைங்களை தொடலைன்னா உலகம் அவங்கள தொட்டுரும், மனுஷன் அவங்கள தொட்டுருவான், அவங்க வாழ்க்கை கெட்டு போயிடும். அப்போது நம்மளோட வேலை ஆண்டவர்கிட்ட அவனை கூட்டிகிட்டு வந்து விடுறதான் நம்முடைய வேலை. அன்றைக்கு அந்திரேயா 5 அப்பம் 2 மீன் வச்சுருந்த குட்டி பிள்ளைய கொண்டு வந்து என்ன செய்கிறான், ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து விடுறான். அந்த ஒரு காரியம்தான் அவர் செய்கிறார். பெரிய அற்புதத்தை ஆண்டவர் நடத்தி காட்டுறார். அப்போது ஆண்டவரே, என் குட்டி பிள்ளைங்களெல்லாம் நாங்கள் உங்ககிட்ட கொண்டு வந்துடுறோம் ஆண்டவரே, நீங்கள் அவங்கள தொட்டுருங்க. நீங்கள் தொட்டுட்டா உலகம் அவங்கள தொடாது, மனுஷங்க கெட்ட மனுஷங்க அவங்கள தொட முடியாது, அவங்க கெட்டு போக மாட்டாங்க ஆண்டவரே. அவங்க கிட்ட கொண்டுட்டு வந்து விடுற அந்திரேயாவுடைய வேலையைத்தான் நீங்களும் நானும் செய்கிறதுக்கு நம்ம வந்திருக்கிறோம். இது அற்பமான ஒரு ஊழியம் அல்ல, இது ஒரு அவசியமான ஒரு ஊழியம். அதுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார், ஒரு பரிசுத்தமான ஒரு சந்ததியை உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறது பரிசுத்த சந்ததியை எனக்கெடுத்து என்னுடைய சபையில் நான் உருவாக்கணும். என் பிள்ளை படிக்க போகிற இடத்துல, வேலைக்கு போகிற இடத்துல, அவனுடைய எதிர்காலத்தில் எல்லாத்துலேயும் அவன் பரிசுத்தத்துக்காக துணிந்து நிற்கிறவனா. ஒருவேளை ஒரு கடல், ஒரு வெள்ளம் தான் போகுது அப்படின்னு சொன்னால், அதில் செத்த மீன்களெல்லாம் அந்த வெள்ளத்தினுடைய அந்த நீரோட்டத்திலேயே அடித்து போயிடும். ஆனால் ஒரு சின்ன மீனாக இருந்தாலும் அது உயிருள்ள மீனாக இருந்துச்சுன்னா அந்த முழு நீரோட்டத்தையும் எதிர்த்து அது என்ன செய்யும், நீந்தும். அதை போல் நீங்களும் நம்முடைய பிள்ளைகள், நம்ம ஆண்டவர்கிட்ட கொண்டு வர்ற பிள்ளைங்க காட்டாற்று வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகிற செத்த பொருட்களை போல் நம்ம பிள்ளைங்க என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. அவங்க பரிசுத்தத்துக்காக துணிந்து நிற்கிறவங்களா, ஆண்டவருக்காக வைராக்கியம் உள்ளவங்களா அவங்க வாழணும் அப்படின்னு சொன்னால், இந்த நாள் அந்த சின்ன வயசில் அவங்களுடைய இருதயத்தில் பரிசுத்தத்தை குறித்த ஒரு வாஞ்சையை உண்டாக்கணும், ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்கணும். நாளைக்கு நம்ம அந்த விபிஎஸ்க்காக நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே, ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்குறதுக்கு என்கிட்ட நீங்கள் ஒரு பங்கை தந்திருக்கீங்கப்பா.
நான் விரும்பி வர்றேன், எனக்கு ஆசை தான் உங்கள் வேலையை செய்கிறதுக்கு, எனக்கு ஆசை தான். ஆனால் நான் உங்கள் வேலையை செய்ய வந்திருக்கேங்கிறத காட்டிலும் உங்கள் வேலையை செய்கிறதுக்கு என்னை அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. என்னை பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறீங்க. இந்த கனமான வேலையை எனக்கு தந்திருக்கிறீங்க. ஒரு பரிசுத்த சந்ததியை இந்த 5 நாளில் உருவாக்குறதுக்கு அந்த நிலத்தை கொத்துறது, அந்த நிலத்தை நான் பண்படுத்திடுவேன் ஆண்டவரே. எனக்கு என் கையில் கொடுத்துருக்கிற விதையை நான் அதில் தூவிடுவேன் ஆண்டவரே. அதற்குரிய எல்லா மழையை கொடுத்து எல்லாவற்றையும் பார்க்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? ஆண்டவருடைய பொறுப்பு. ஆனால் விதையை ஒரு கரடு முரடான இடத்தில் அல்ல அது விளையாது. ஒரு பண்படுத்தப்பட்ட ஒரு இருதயமாக அதை மாற்றுறதுக்கு எனக்கு கிருபையை தாங்கப்பா, எனக்கு அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே, எனக்கு வல்லமையை தாங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டோன்னா நிச்சயமாக ஆண்டவர் என்ன செய்வாங்க? தருவாங்க. சின்ன பிள்ளைங்க ஊழியம் அப்படின்னு சொன்ன உடனே சின்ன பிள்ளைங்க இருதயத்தில் நம்ம விதைக்கிற காரியம் ஒரு நாள் அவங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஒரு குட்டி பிள்ளைய அவங்களோட அம்மா சொன்னாங்க, அவனோட இருதயத்தில் ஏசப்பா இருக்கிறாங்க, உன் இருதயத்துக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறாங்க, அவங்க உன்னை பார்த்துட்டே இருக்கிறாங்க, நீ எங்கே போனாலும் நம்ம வீட்டிலையா நம்ம இருதயத்தை வச்சுட்டு போவோம்? இல்லைல்ல, நம்ம கூடவே நம்ம ஹார்ட் இருக்க மாதிரி ஹார்ட்டுக்குள்ளே ஜீசஸ் இருக்கிறாங்க, உன் கூட எல்லா இடத்துக்கும் வருவாங்க, உன் கூடவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பிள்ளைக்கு ஆண்டவர் இருதயத்துக்குள்ளே இருந்த காரியம் இருக்கிறாங்க, சுத்தமான இருதயத்துக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறாங்க அப்படிங்கிற காரியத்தை ரொம்ப அழகாக கிளியராக அவங்க அம்மா புரிய வச்சுருந்தாங்களாம். அந்த பொண்ணுக்கு 4 வயசு ஆகும்போது திடீர்னு வேகமாக ஓடினா மூச்சு வாங்கிச்சு, அவளால் எந்த வேலையும் செய்ய முடியல, எல்லாரை போல் ஓடி விளையாட முடியல. அப்போ என்னன்னு பார்த்தா இருதய வாழ்வில் அவளுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சான். அப்போது அதுக்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்து ஆப்ரேஷனுக்கான ஒரு நாள் வந்துச்சு. ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போகும்போது அதுக்குரிய எல்லா அவங்களுக்கு தேவையான கத்தி, அந்த சிசர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சோடனே அந்த குட்டி 4 வயசு பாப்பா அந்த டாக்டர்கிட்ட சொன்னாலாம், டாக்டர் என்னோடய ஹார்ட்குள்ளே ஜீசஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வலிக்காமல் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்க சரியா அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். அவள் இருதயத்தில் அவங்க அம்மா சொல்லி கொடுத்த காரியம், உன் இருதயத்துக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறாங்கன்னு சொன்னது 100க்கு 100% அப்படியே என்ன செஞ்சுக்கிட்டா? பிடிச்சிக்கிட்டா. ஜீசஸ் இருக்கிறாங்க, என் இருதயத்தை நீங்கள் கட் பண்ணும்போது ஜீசஸ்க்கு வலிக்காமல் நீங்கள் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொன்னாலாம். உண்மையாக நீங்கள் விதைக்கிற விதை நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு விளைவை பிள்ளைகளுடைய இருதயத்தில் கொண்டு வருங்கிறதுல சந்தேகம் இல்லவே இல்லை. இன்றைக்கு பெரிய பெரிய ஊழியர்களாக முன்னாடி இருந்தவங்க டிஎல் மூடியாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஊழியர்களுடைய அவங்க எங்கே ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அது எங்கே தான் இருக்கும்? சண்டே ஸ்கூலில் தான் இருக்கும். சண்டே ஸ்கூலில் போட்ட விதை தான் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கேன் அவங்களுக்கு பலன் கொடுத்துருக்கு. நான் 9 வயதில் சண்டே ஸ்கூலில் தான் பயங்கரமாக கையை உயர்த்தி ஆண்டவரே நான் மிஷினரியாக ஒப்பு கொடுக்குறேன்னு ஒப்பு கொடுத்தேன். நான் மறந்துட்டேன், என்னோடய ட்ராக் வேறு மாதிரி போயிடுச்சு. ஆனால் நான் நம்புகிறேன், அன்றைக்கி நான் கையை தூக்கும்போது பரலோகத்துலேருந்து ஸ்கேன் என்னோட கையை எல்லாத்தையும் என்ன செஞ்சிருச்சு, அந்த நிமிஷத்தை முதற்கொண்டு ஸ்கேன் பண்ணிருச்சு. அதனால் எங்கே போனாலும் ஆண்டவர் கொக்கி போட்டு என்ன செஞ்சிட்டாரு? இழுத்துட்டார். நம்ம ஊரில் அடங்காத மாடுக்கெல்லாம் மூக்கணங்கயிறு போட்டு இழுப்பாங்க, அதை போல் எனக்கு ஒரு மூக்கணங்கயிறை ரெடி பண்ணி வச்சு ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? இழுத்துட்டார். அப்போது நம்முடைய பிள்ளைங்க அந்த கேட்குற வசனத்தின் மூலம் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செஞ்சு அவங்க ஆண்டவரே இன்னைக்கு என்னை ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நிச்சயமாக அது பரலோகத்தில் அந்த சத்தம் கேட்கப்படும். அது ஒரு நாள் மாறவே மாறாது. அதுக்குரிய பலன் கட்டாயம் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் நிறைவேறும், கட்டாயம் அது நிறைவேறும் என்பதில் சந்தேகம் இல்லவே இல்லை. இதுதான் சிறுவர் ஊழியம், அதனுடைய அவசியம் இதுதான். அதுக்கு உங்களுடைய பங்கு, நம்முடைய பங்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம இந்த சிறுவர் ஊழியத்துக்காக அழைப்பு பெற்று வந்திருக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி வந்திருக்கோம். நம்ம வந்ததுக்கு நமக்கு நிறைய தகுதிகள்லாம் இருக்குதா? நம்முடைய தகுதியின்படி ஆண்டவர் நம்மளை அழைக்கலை, நம்முடைய தாளந்தின்படி ஆண்டவர் அழைக்கலை. என் தகுதியின்படி ஆண்டவர் என்னை அழைச்சிட்டு இருந்தாருன்னா நான் வந்திருக்கவே முடியாது. ஒரு தகுதி கூட கிடையலைங்கிறத 100க்கு 100 நான் சொல்ல முடியும். கடைசி நிமிஷம் வரைக்கும் கை காலெலாம் நடக்குது, என்ன சொல்ல போகிறோன்னு தெரியலையா ஆண்டவரே, என்னையை நீங்கள் மறைச்சா தவிர என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுப்பா, எனக்கு ஒன்றுமே சொல்ல தெரியாது. நம்ம தகுதியின்படி நம்ம ஊழியத்தை செய்ய முடியாது. ஆனால் முற்றும் முடிய அவருடைய கிருபையை நம்பி நம்ம வந்திருக்கிறோம். அவரோட கிருபை எப்படி அவர் நமக்கு கிருபையை தருகிறார் அப்படின்னு சொன்னால், அவர் அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தை பார்க்குறார், அவங்க தேவையை உணர்றார். அந்த தேவைக்கேற்றாற் போல நம்ம மேலே கிருபையை அவர் ஊற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் ஊற்றிக்கொண்டே இருப்பார். அந்த பிள்ளைகளுடைய தேவை, அந்த பிள்ளைகளுடைய அவசியத்தை பார்த்து நம்ம மேலே கிருபைகள் ஊற்றப்பட நிச்சயமாக நம்ம அந்த கிருபையை கொண்டு அந்த பிள்ளைகளுடைய நம்ம சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் பிள்ளைகளை கட்டாயம் ரீச் ஆகும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லவே இல்லை. ஒருவேளை கோலியாத்தை எதிர்கொள்றதற்கு சவுல் ஒரு நல்ல ட்ரெயின்டு ஒரு கிங்காக இருந்தார்.
அவர்கிட்ட பயிற்சி இருந்துச்சு, ஆனால் அபிஷேகத்தை என்ன செஞ்சிருந்தாரு? இழந்து போய் இருந்தார். ஆனால் தாவீது கிட்ட பயிற்சி இல்லை, என்ன இருந்துச்சு? அபிஷேகம் இருந்துச்சு. அந்த சாதாரண தாவீது ஒரு கோலியாத்தை என்ன செய்ய முடிஞ்சிச்சு? ஜெயிக்க முடிஞ்சிச்சு. இன்றைக்கும் ஐயோ ஒரு 4 பேர் ஒரு பெரிய பிள்ளைங்கிட்ட போய் நம்ம சொல்கிறது ஈஸி, அல்லது ஒரு செய்தி கொடுக்கணுன்னா கூட நைட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஜோம் பண்ணி வந்து அப்படியே நல்லா சொல்லி முடிச்சுட்டு போய் உட்காரது ஈஸி. ஆனால் சின்ன பிள்ளைங்களை ஒரு அரை மணி நேரம் தொடர்ந்து நம்ம பார்க்கணும், அவங்களுடைய கவனம் சிதறாமல் நம்மளை கவனிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னால் சாதாரண காரியம் இல்லவே இல்லை. கோலியாத் மாதிரி தான். அப்போ நமக்கு அதுல தாளந்து நமக்கு ட்ரெயின்டு இருக்குது அப்படின்னு நினைச்சு வந்தோம் அப்படின்னு சொன்னா சவுல மாதிரி வீட்டில் இருக்க வேண்டியதான். ஆனா எனக்கு ட்ரெயின் இல்லை, ஆனா அபிஷேகம் இருக்கு என் மேல. ஆண்டவர் அவர்களை எவ்வளவு நேசிக்கிறாருங்கிற பாரம் இருக்கு. அவங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படணுங்கிற எண்ணம் எனக்கு இருக்கு. எங்க பிள்ளைங்க வருங்கால தூண்களா மாறணுங்கிற எண்ணம் இருக்கு. அவங்களோட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணுங்கிற எண்ணம் இருக்குங்கிற பாரமும் அதற்குரிய ஒரு அபிஷேகம், ஒரு கிருபையை நம்ம பெற்றிருந்தோம்னு சொன்னா நிச்சயமா கோலியாத்தை ஜெயிக்க முடியும். அது எவ்வளோ பெரிய எல்லா தன்னை காத்துக்கொள்வதற்கு எவ்வளோ இடம் இருந்தாலும் கரெக்டாக தாவீதுக்கு தெரிஞ்சிருக்கு. எல்லாரும் கோலியாத்தோட பலத்தை மட்டும்தான் பார்த்தாங்க, அவனோட பலத்தை மட்டும்தான் பார்த்தாங்க. தாவீது மட்டும்தான் அவனோட பலவீனத்தை பார்த்தான். ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார், நீ எந்த இடத்துல கை வச்சா சின்ன பிள்ளை உன்னோட அந்த வார்த்தையை கேட்கும், அவனோட இருதயம் எப்போ உன் பக்கம் திரும்பும் அப்படிங்கிற காரியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருவார். எல்லாரும் அவன் சேட்டை பண்ணுவானே, அவன் ஓடுவானே, கலர் அடிக்க மாட்டானே, ஆன்சர் பண்ண மாட்டானே, இப்படி தான் இருப்பான். ஆனால் ஆண்டவர் நமக்கு எந்த இடத்த நீ தொட்டால் உனக்கு தெரியும், அவருக்கு தெரியும். அந்த காரியத்திற்குரிய ட்ரெயின்டோடு ஆண்டவர் நம்மளை நிச்சயமாக என்ன செஞ்சிருவாங்க? அனுப்பிடுவாங்க. அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லவே இல்லை. ஒருவேளை தாவீது எடுத்து யோசித்தோம் அப்படின்னு சொன்னால், எனக்கு தாவீதில் வாழ்க்கையில் ரொம்ப பிடிச்சது, தீர்க்கதரிசி வர்றார், ராஜாவை அபிஷேகம் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு வர்றார். சாமுவேல் தீர்க்கதரிசி வர்றார். அப்போ ஈசாய் அவங்க அப்பாட்ட கேட்குறார், அவன் பிள்ளை யாரெல்லாம்ப்பா அப்படின்னோடனே ஒருத்தராக ஆர்மியில் இருக்கிறவங்க எல்லாம் வர்றாங்க, ரொம்ப அழகுள்ளவங்க, அப்படியே உடம்பெல்லாம் நல்ல சூப்பராக, இவங்க தான் ராஜ தோரணையில் இருக்கிறவங்கலாம் வர்றாங்க. ஒருத்தராக வர்றாங்க, 7 பேர் வந்துடுறாங்க. ஆண்டவர் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிடுறார். அப்போ கேட்குறார், தீர்க்கதரிசி கேட்குறார், இன்னும் உன்ட்ட பிள்ளைங்க இருக்காங்களா அப்படின்னோடனே ஈசாய் சொல்லுவார், இன்னும் ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவார். பேரை கூட என்ன சொல்லியிருக்க மாட்டார், இன்னும் ஒருத்தன் இருக்கான்ப்பா அப்படி, இன்னொரு ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் அப்பா கூட பேர் சொல்ல மறந்த தாவீதை ஆண்டவர் 1083 முறை இந்த முழு வேதாகமத்திலையும் என் தாசனாகிய தாவீது, என் தாசனாகிய தாவீது, தாவீது தாவீதுன்னு 1083 முறை ஆண்டவர் இந்த வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். தகுதியுள்ளவர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள், தள்ளப்பட்டவன் தகுதி பெற்று விட்டான். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாருன்னா தகுதியின்படி இல்லை. நிறைய ட்ரெயின்ட் ஆனவங்க, ரொம்ப தகுதி இருக்கிறவங்கெல்லாம் நான் இந்த வேலையை செய்கிறேன்னு வர்றதுக்கு இல்லை, வரல. தகுதி உள்ளவர்கள்லாம் அந்த வேலையை செய்கிறக்கு வரல. தகுதி இல்லை, தள்ளப்பட்ட நம்மளை ஆண்டவர் தகுதிப்படுத்தி இங்கே அழைத்து வந்திருக்கிறார். உங்கள் இருதயத்தில் பாரம் இருக்குல்ல, எப்படியாவது அந்த சின்ன பிள்ளைங்க மத்தியில் ஏதாவது செஞ்சிடுங்கிற எண்ணம் இருக்குல்ல, கட்டாயம் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார், நிச்சயமாக பயன்படுத்துவார், நிச்சயமாக பயன்படுத்தியே தீருவார். ஒரு முறை சிவகாசியில் ஒரு சில்ட்ரன்ஸ் கேம்ப் எடுக்க போயிருந்தோம். ஒரு பெரிய நல்ல கல்யாண மண்டபம் பிடிச்சிருந்தாங்க. ஒரு 300-400 பிள்ளைங்க வருவாங்கன்னு எது பார்த்தா 790 பிள்ளைங்களுக்கு மேலே வந்திருந்தாங்க. லாரி, சின்ன இதில் டெம்போ அதிலெல்லாம் பின்னாடி ஏற்றி எல்லாம் பிள்ளைங்கள்லாம் வந்துட்டாங்க லீவு நாளுன்னு சொல்லி. அப்போ எப்பயுமே எங்களுக்கு எடுக்கிற ஒரு ஆல்வின்னு ஒரு தம்பி இருக்கிறாங்க, ரொம்ப நல்லா எடுப்பாங்க சின்ன பிள்ளைங்க ஊழியம். அன்னைக்கு அவங்க வரல. அப்போ என்ன செய்ய அப்படின்னு சொன்னேன், நாங்கள் எல்லாம் சேர்ந்து போயிருக்கோம். நான் டெய்லி ரொட்டீனாக நான் சிறுவர் ஊழியம் செய்கிறதுல எனக்கு லிட்ரேச்சர் ஒர்க், என்னோட பணி வந்து எழுத்து பணி, இன்னும் லெட்டர்ஸ் கரஸ்பாண்ட் ஏதாவது அந்த வேலைகளை தான் செய்கிறேன். அப்போ நான் போயிருந்தேன். அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரே இவ்வளோ பிள்ளைங்க தாகத்தோடு வந்திருக்கிறாங்க, கூட்டிகிட்டு வந்தவங்க எவ்வளோ பேடன் எடுத்து எவ்வளோ செலவழித்து கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய போகிறேன், ஆல்வின் வந்திருந்தாவாது அவனை நல்லா நடத்திடுவானே, என்னப்பா நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு பயம் என்னை பிடிச்சிக்கிச்சு. ஏன்னா அதுக்கடுத்து அவங்கள கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நான் தான் பண்ணணும். அப்போ முழு பொறுப்பும் என் மேலே வந்ததுன்னே பயங்கர ஒரு கூட்டம் வர வண்டியில் இருந்து முதன்னு பிள்ளைங்க வர இன்னும் கொஞ்சம் கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இந்த கதை சொல்லுவோன்னு யோசித்தேன் ஆண்டவரே, ஆனால் எனக்கு உண்மையாக எனக்கு பயமாக இருக்குது ஆண்டவரே, நீங்கள் என் கூட வந்தா நான் இதில் ஏறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக அப்படி தான் ஜோம் பண்ணிட்டு நான் ஏறினேன். ஆனால் உண்மைக்கு சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அப்படி ஒரு நாள் கதை சொன்னதே கிடையாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் என்னை பயன்படுத்தினாருங்கிறத அந்த இடத்துல நான் தெளிவாக சொல்ல முடியும். அங்கே இருக்கிற குட்டி பிள்ளைங்க எல்லாம் முழங்கால் போட்டு கண்ணை மூடி கையை கூப்பி கண்ணீர் வடிந்ததை பார்க்கும்போது
இதுதான்டா ஆண்டவர் நம்மளை சொல்லிட்டாரு. நம்ம ஜீரோன்னு என்னைக்கு நம்மளை ஒத்துக்கொள்கிறோமோ ஆண்டவர் நிச்சயமாக அந்த இடத்துல நம்மளை பயன்படுத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எங்களுடைய ஊழியத்தில் அண்ணே சொல்லுவாங்க, எப்பயுமே சொல்லுவாங்க, நம்ம சிறுவர் ஊழியத்தில் உடனே நம்ம ரிசல்ட்டை பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னாலும் நம்ம எப்படிப்பட்ட எண்ணத்தோடு நம்ம அவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ரொம்ப ஆண்டவர் இதை செய்வார், இந்த காரியத்தில் பெருசாக செய்வார். நம்ம முன்னாடி உட்கார்ந்துருக்கிறவங்கள ஒரு மோகன் லாசரஸாக பார்க்கணும், ஒரு டிஎல் மூடியாக பார்க்கணும், ஒரு பில்லி கிரஹாமாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு நம்பிக்கையோடு நம்ம அவங்களுக்கு சொல்லும்போது நிச்சயமாக ஆண்டவர் அவங்கள அப்படியே உருவாக்குவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ டீச்சராக இருக்கிற நமக்கு ஒரு சின்ன 3 பாயிண்ட்ஸ் தேவை. ஃபஸ்ட்டு கேர்ஃபுல்லாக நம்ம அந்த ஊழியத்தை செய்யணும். எப்படி அப்படின்னு சொன்னால், கண்ணாடி பொருளை நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னால் ஹேண்டில் வித் கேர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம்ல, அதே போல் சிறுவர் ஊழியத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரொம்ப கவனம் தேவை. நம்ம ஊர்லலாம் அச்சு முறுக்கு செய்வாங்க, மாவு கரைச்சி அச்சு முறுக்கு, ஒரு பூ மாதிரி ஒரு டிசைன் இருக்கும், அச்சில் முக்கி எண்ணெயில் அப்படியே போடுவாங்க, அச்சு முறுக்கு வந்துடும். நம்ம தான் அச்சு கோணையாக இருந்துச்சுன்னா முறுக்கு எல்லாமே கோணையாக தான் வரும். நம்ம தான் அச்சு. அவங்களுக்கு முன்னாடி நிற்கிற முன்மாதிரியாக இருக்க வேண்டியது யாரு தான்? நம்ம தான் அச்சு. நம்ம கோணையாக இருந்தோம்னா நம்மளால் உருவாக்கப்படுற எல்லா முறுக்கும், நம்மளால் உருவாக்கப்படுற எல்லா குட்டி பிள்ளைங்களும் கோணையாக தான் இருப்பாங்க. அப்போது அச்சு சரியாக இருக்கணும். கேர்ஃபுல்லாக நம்முடைய ஊழியத்தை நம்ம செய்யணும். அடுத்து நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும். விசுவாசத்தோடு இந்த ஊழியத்தை நம்ம செய்யணும். நம்ம முன்னாடி இருக்கிறவங்கள நான் சொன்னது போல் இவங்கள ஒரு மோகன் லாசரஸ் அவனாக வருவாங்க, அவங்கள போல் இவன் வருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு செய்யணும். நாங்கள் பார்க்குற பிள்ளைங்கன்னா சட்டையில் பட்டனை கூட சரியாக மாட்டிருக்க மாட்டான், 3வது இருக்கிறத 2வது ஓட்டையில் என்ன செஞ்சுருப்பான், மாட்டிருப்பான். கிழிஞ்ச கால் சட்டை போட்டுட்டு மூக்கை வடிச்சிட்டு இப்படி ஒரு தேய்ச்சிட்டு தான் என்ன செஞ்சுருப்பான், உட்காந்துருப்பான். அப்போது நமக்கு இவன்ட்டெல்லாம் சொல்லி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி நிறைய நாள் சோர்ந்துருக்கும். அப்போது எங்களுக்கு கொடுக்க ஊழியர் கூட்டத்தில் சொல்லுவாங்க, நீ அவங்கள அப்படி நீ பார்த்தனா தான் உன் இருதயத்தில் ஒரு உண்மையான பாரத்தோடு நீ என்ன செய்ய முடியும், சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அன்னை சொல்லி தருவாங்க. அதோட நாங்கள் பார்க்குற குட்டி பிள்ளைங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஒரு நடத்துகிற கடைசியில் அர்ப்பணிக்கிற ஒரு நேரம் அவனுக்கு இருக்கணும். அர்ப்பணித்து அவன் வாயை திறந்து இயேசுவே என்னை ரட்சியும் அப்படின்னு அவன் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொன்னான்னா அவனோட மரண காலத்துக்குள்ளே கட்டாயம் ஆண்டவர் அவனை ரட்சித்துருவார். அப்போ அந்த வார்த்தையை நீங்கள் சொல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எல்லாம் ஒரு ஊன்றுதலை கொடுப்பாங்க, தூண்டுகோலாக அந்த வார்த்தைகளை சொல்ல வைப்பாங்க. அதனால் எல்லா சிறுவர் முகாம்லையும் கடைசி நேரத்தில் எப்படியாவது அவனை இயேசுவேன ரட்சியுங்கிற வார்த்தையை சொல்ல வச்சிடணும். அவனுக்கு உண்மையாக அந்த வார்த்தையை சொன்னான்னா ஆண்டவர் அவன் இருதயத்தை உடைச்சிடுறேன். நம்முடைய வார்த்தை இல்லை, கண்ணீரோட பிள்ளைங்க ஒப்பு கொடுக்குறத நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம், பார்த்துருக்குறோம். பக்கத்தில் ஏசப்பா நிற்காருப்பா, உன் கிட்ட நிற்கிறார், நீ பேசுவேன்னு எதிர்பார்க்குறார். எப்படியா வனாந்தரத்தில் போனவங்கள நயங்காட்டி கூட்டு வந்த மாதிரி இந்த வார்த்தை நம்ம சொல்ல வச்சுட்டோன்னு சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, அவங்கள தொற்றுவாங்க. அப்படிங்கிறது உண்மையிலும் உண்மையான ஒரு காரியம். 3வது ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும், உண்மையுள்ளவங்களா நம்ம இருக்கணும். உண்மை அப்படின்னா என்னென்னா, ஒரு ஊழியத்தை செய்கிறோம், நமக்கு சபையில் ஒரு சின்ன பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க, அது நம்ம சபை முன்னாடி நின்று செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னா அதில் ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யணும்னு நினைக்கும், எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கருத்தாக செய்யணும்னு நம்ம யோசிப்போம். ஆனால் நம்ம தனியாக ஒரு 10 பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிடும், ஒரு ரவுண்டில் உட்காந்துருக்கோம், நம்மளை கண்காணிக்கிறதுக்கு யாரும் இல்லை. அப்போ நம்ம இந்த 10 பிள்ளைகளை பார்த்தோன்னே இந்த பிள்ளைகளுக்கு நம்ம ரைட்டாக சொன்னால் என்ன தெரியும், தப்பாக சொன்னால் என்ன தெரியும், நமக்கு தெரிஞ்சதை சொல்லுவோம், ஏன் இந்த படிச்சுட்டே அந்த கலர் அடிடா, இந்த கேள்வியை குறிச்சியா, மூடுறா போடா அப்படிங்கிற மாதிரி தான் பொதுவாக எனக்கு ஆரம்ப நாட்களில் மனநிலை இருந்துச்சு. முன்னாடி செய்கிறதுக்கு இருக்கிற அந்த பொறுப்பு தனியாக இருக்கும்போது என்ன செய்யாது, தனியாக அந்த 10 பிள்ளைங்களை சுற்றி இருக்கும்போது வராது. ஆனால் உண்மையோடு இந்த காரியத்தை செய்யணும், உண்மையுள்ள இருதயத்தோட இந்த காரியத்தை நம்ம செய்யணும். நான் யோசித்து ஒரு தேவனுடைய ஊழியர் சொன்னார், நீ செய்ய போகிற ஊழியத்தை மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நீ செய்கிறியா அல்லது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நீ செய்கிறியா அப்படின்னு ஆண்டவர் ஒரு நாள் அவங்ககிட்ட கேட்டாங்களாம். உன்னுடைய ஊழியத்தின் மூலம் மக்களை கவர விரும்புகிறாயா அல்லது உன்னுடைய ஊழியத்தின் மூலம் மற்றவர்களுக்கு உதவ விரும்புகிறாயான்னு ஆண்டவர் அந்த தேவ மனிதர் இடத்துல கேட்டாராம். ஒரு நாள் ஆண்டவர் என்கிட்ட இந்த வார்த்தைகளை ஆண்டவர் கேட்டார், நம்ம முன்னாடி இருக்கணும், மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும், கவரணும் அப்படிங்கிறது நம்முடைய பார்ட் ஆஃப் பார்ன் நேச்சர் ஆயிடுச்சு, இன்பில்ட்டாக நம்முடைய மாம்ச சுபாவத்தில் இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட எண்ணத்தோட இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிற எண்ணம் அந்த 15 பிள்ளைங்க சுற்றி இருக்கும்போது நமக்கு இருக்கக்கூடாது. அப்படிங்கிற தேவையே இருக்காது. இவங்க தானே யார் கண்டுக்க போகிறா, யார் கேட்க போகிறான்னு நினைப்போம். ஆனால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், எப்படியாவது அவங்க வாழ்க்கை மாறுறதுக்கு நான் ஒரு காரணமாயிடணும். இந்த பையனுடைய ரட்சிப்பு பரலோகத்தில் ஒரு பேப்பரில் எழுதப்படும் அப்படின்னு சொன்னால் அதில் என் பேர் இருக்கணுங்கிற ஆசை நமக்கு இருக்கணும்.
இந்த பையனுடைய ரட்சிப்பு, அவனுடைய வாழ்க்கையின் மாற்றம் பரலோகத்தில் ஆண்டவர் எழுதினார்னா அதில் என் பேர் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு அவர்களை ஒரு ட்ரூத்ஃபுல்னஸ், ஒரு உண்மையோடு சொல்லணும். கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும், நம்பிக்கையோடு கற்றுக் கொடுக்கணும். ட்ரூத்ஃபுல், உண்மையோடு அந்த காரியங்களை நம்ம கற்றுக் கொடுக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய ஊழியத்தில் பலனை கட்டாயம் கொடுப்பார். நான் இது மாதிரி டீச்சர்ஸ்க்கு எடுக்கும்போது ஒரு தடவை ஒரு தக்காளி பழம் எடுத்துகிட்டு போனேன். இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டேன். தக்காளி பழம். நாங்கள் எத்தனை அப்படின்னு 1 அப்படின்னாங்க. நீங்கள் 1ன்னு சொல்கிறீங்க, எனக்கு இதில் கணக்கிடப்பட முடியாத தக்காளி பழத்தை நான் பார்க்குறேன், அன்கவுண்டபிள் அப்படின்னேன். ஏன்னா நீங்கள் பார்க்குறது 1, உள்ளே இருக்கிறது எத்தனை? நிறைய விதை உள்ளே இருக்குது. ஒவ்வொரு விதையும் ஒரு தக்காளி செடியை உருவாக்கும், ஒவ்வொரு தக்காளி செடியும் ஒரு 25 பழத்தை உருவாக்கும். அந்த 25 இன்னும் அப்படி மல்டிபிள் ஆகிக்கிட்டே போகும். அதே போல தான் நம்ம உருவாக்குற ஒரு பிள்ளை பின்னாடி லட்சங்களை கூட்டிகிட்டு வரவனாக இருப்பான். மோசேங்கிற ஒரே ஒரு பிள்ளையை தான் அந்த தாய், ஒரே ஒரு மனிதன் தான் அந்த ஒரு மோசையின் பின்பாக லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவரை சேவிக்கும்படி எகிப்திலிருந்து கானானுக்குள்ள அந்த வனாந்தரத்தில் பயணப்பட்டாங்க. நம்ம ஒருத்தரை பார்க்குறோங்க, ஆனால் அவங்களுக்கு பின்பாக ஒரு பெரிய சேனையே இருக்குது. அவன் ஒரு சர்ச் பாஸ்டராக வரலாம், ஒரு திருச்சபையை கட்டுகிறவனாக வரலாம், அல்லது ஒரு நல்ல ஒரு அரசியல் அதிகாரியாக வரலாம், ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் வரலாம். அவனை பார்த்து ஒரு பெரிய கூட்டமே மனம் திரும்புகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே உங்கள் முன்னாடி இருக்கிறவங்க ஒரு தக்காளி பழம் போல் நீங்கள் பார்க்காதீங்க, பின்னாடி ஒரு தோட்டமே இருக்கிறத போல் நீங்கள் பாருங்கள். அந்த நம்பிக்கை ஒரு நாள் நம்மளை ஒரு கட்டாயம் நிறைவேறும். நிச்சயமாக அது நிறைவேறும் என்பதில் சந்தேகம் இல்லவே இல்லை. நமக்குடைய பாட புத்தகத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய தீம் என்னன்னா, பி ஹோலி, பரிசுத்தமாய் இரு. பரிசுத்தமாய் இரு. பரிசுத்தம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் பிரித்தெடுக்கப்பட்டவன், ஒரு பிரித்தெடுக்கப்பட்டவள், செட் அப்பார்ட். அப்போது நம்ம பார்க்குற பிள்ளைங்களை பிரித்தெடுக்கப்பட்டவங்களா நம்ம கொண்டு வரணும். இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிச்சவங்களா இல்லாமல் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறவங்களா அவங்கள நம்ம மாற்றணும். நிறைய நம்ம கிளாஸ் பிரித்த உடனே ஒரு சின்ன ஜோம் பண்ணுவோம். ஜோம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம சுற்றி உட்கார வச்சுருப்போம். அன்னைக்குள்ளேயே நம்முடைய நாள் பாடம் சகேயு. அப்போது நம்ம எல்லாமே சர்ச் பிள்ளைங்க தான் வரப்போகிறாங்க. உடனே நம்ம கேட்கக்கூடாது, உனக்கு சகை கதை யாருக்கெல்லாம் தெரியும் கை தூக்குங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. உடனே அவ்வளோ பேர் கை தூக்கும். அடடா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச, சரி பரவாயில்ல, தெரிஞ்சாலும் பரவாயில்ல, இப்போ அக்கா சொல்கிறத கேளு சரியா அப்படி சொல்லாமல் நம்ம என்ன செய்யணும், சகைன்னு முதல்ல சொல்லாமல் அதை நம்ம சுற்றி உட்காந்துருக்கோம். இப்போது அக்கா பைபிள்லேருந்து ஒரு உண்மை சம்பவத்தை சொல்ல போகிறேன். பைபிளில் இருக்கிறத பொதுவாக கதைன்னு சொல்லாமல் உண்மை சம்பவத்தை சொல்ல போகிறேன். ஒரு குட்டி பையன் இருந்தான், ஓடி வந்தான், 7th ஸ்டாண்டர்ட் படித்தான். அம்மா நான் இனிமேல் ஸ்கூலுக்கே நான் போக மாட்டேன், நான் போகவே மாட்டேன்னு அழுதுகிட்டே இருந்தான். ஏன்டா செல்லும், நீ நல்லா படிப்பல்ல, ஏன் அழுற, ஏன் ஸ்கூல் போக மாட்டேங்கன்னு சொல்லு. போங்கம்மா நான் ஸ்கூல் போக மாட்டேன், என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை நீ குள்ளேன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்கம்மா, எந்த விளையாட்டுக்கு என்னை சேர்க்க மாட்டேங்காங்க, என்னை பார்த்தாலே யாருக்கும் பிடிக்கல, நான் குள்ளமாக இருக்கேன்னு சொல்லி யாருக்குமே என்னை பிடிக்கல, எந்த விளையாட்டில் என்னை சேர்க்கவே மாட்டேங்காங்க, நான் இந்த ஸ்கூலுக்கு போகவே மாட்டேன்னு அழுதான். ஏன்டா செல்லும், பாரு நீ தான் இந்த இந்த டேர்ம் எக்ஸாமில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்க, நீ எவ்வளோ சூப்பராக படிக்க பாரு, வேணா பாரு, நீ ஒரு பெரிய அதிகாரியாக வரப்போகிற, நிறைய சம்பாதிக்க போகிறடா, அப்போ எல்லாரும் உன்கிட்ட வரப்போகிறாங்க பார் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அந்த குட்டி தம்பி பேர் சகையு. கொஞ்சம் கொஞ்சமாக படித்தான். ஆனால் ஆள் மட்டும் வளரவே இல்லை. பார்த்துக்கோ, ஒரு நல்ல வேலை கிடச்சிச்சு, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வேலை கிடச்சிச்சு. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்னு சும்மாவா, இவ்வளோ பணம் கிடைக்கும்ல கை நிறைய அப்படின்னு சொல்லி அப்படியே ஆரம்பித்து சகை கதையை நம்ம என்ன செய்யலாம் போகலாம். உடனே சகைன்னு ஒருத்தர் இருந்தான், குள்ளமாக இருந்தான். ஏசப்பா அந்த ஊருக்கு வந்தார், அவன் ஓடுனான். அப்படின்னா என்னது, எல்லாம் தெரிஞ்ச கதை, அந்த அக்கா சொல்ல போகிற கதை நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பஞ்சை வச்சு தான் அவன் அடைக்க மாட்டான ஒழிய அவனுடைய சிந்தனை எல்லாம் எங்கேயோ என்ன செஞ்சிடும், பறந்து அவன் பாட்டுக்கு அவன் விளையாடுற ஒரு கேமை நினச்சிட்டு என்ன செஞ்சிருவான், இருந்துருவான். அப்போது கதையை தொடங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் கதையை தொடங்கிட்டோம், கதை ஃபுல்லாக சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் மாறல் சொல்லணும் அப்படின்னு ஒரு நாள் நினைக்கக்கூடாது. ஏன்னா கதை எப்போ முடிய போகுதுங்கிறது சின்ன பிள்ளைகளுக்கு நல்லாவே தெரியும். நம்ம தான் 2.5 வயசுலேருந்து கதை சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல, அதனால் எப்போ கிளைமேக்ஸுங்கிறது அவன் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவான். அப்போ கிளைமேக்ஸ் முடிஞ்ச உடனே அமைதியாகிடுவான். இனிமே சொல்கிறது அக்கா சொல்கிறது எதையும் நம்ம கேட்கக்கூடாதுடா அப்படின்னு நினச்சிருவான். அதனால் கதைக்கு இடையிடையே மாறலை சொல்கிறது தான்
நல்ல ஒரு இருதயத்தில் அவங்க இருதயத்தில் காரியத்தை பதிய வைக்க முடியும். இடையிடையே சொல்லிடணும் அந்த மாரலை. கடைசியில் கொண்டு ரட்சிப்புக்கு நேராக அவனை வழிநடத்தி கொண்டு வர்றதுக்கு அது ஏதுவாக இருக்கணும். நம்ம பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நேற்றைய இட்லி இன்றைக்கி உப்புமா அப்படின்னு சொல்லுவாங்க. நேற்றுக்கு இட்லி இன்னைக்கு மிந்தி போச்சு, அதை இன்றைக்கி என்ன செஞ்சிடும், உதிர்த்து அப்படியே வெங்காயமும் 2 கடுகும் கருவேப்பிலையும் போட்டு அது சூப்பராக உப்புமாவாயிருது. நேற்று இட்லி தான், நேற்று இட்லின்னு சொன்னால் தானே தெரிய போகுது. நான் எப்பயுமே நேற்று உள்ள பழசை இன்றைக்கி வைக்கணுன்னா அதை அழகாக டெக்கரேட் பண்ணி வைப்பேன். ஏன்னா பழசு மாதிரி தெரிஞ்சிடக்கூடாதுல்ல. அதை ஒரு கப்பில் உள்ளே வச்சு அதை தலைகீழ கவுத்து அதில் ஏதாவது ஒரு கருவேப்பிலையை குத்தி வைப்பேன், இல்லை ஒரு சின்ன தக்காளியில் ரோஜா மாதிரி செஞ்சு ஓரத்தில் என்ன செஞ்சிருவேன், வச்சிருவேன். எப்பயுமே பழசு பழசு பழச பழசு மாதிரியே சொல்லக்கூடாது. பழசு மாதிரியே சொன்னால் பிடிக்காது. நேற்று இட்லி இன்னைக்கு உப்புமாவான மாதிரி இன்னைக்கு அது வேற ஒரு ப்ரிப்பரேஷனாக அதை என்ன செஞ்சுருக்கணும், மாறி இருக்கணும். ஒரே தோசை தான் வாரத்தில் ஒரு நாள் நம்ம ஃப்ரிட்ஜில் அரைச்சி வைக்கிறோம். ஆனால் டெய்லி இட்லியை அவிக்கிறோம். இட்லி அவிச்சு அவ்வளோதான். ஒரு நாள் பாவம் அம்மா ஏதோ அவிச்சிட்டாங்க, இன்றைக்கி சாம்பார் இருக்குது பரவாயில்ல நெய் ஊற்றி சாப்பிட்டுலாம் நினைப்பான். அடுத்த நாள் இட்லியை வச்சு ஒரு தக்காளி தேங்காய் சட்னி வச்சோன்னா கட்டாயம் ஒரு இட்லிக்கு மேலே யாருக்கும் இறங்காது. அப்போது நேற்று அதே மாவு தான் இன்றைக்கி அது தோசையாக மாறுது. அடுத்து ஆனியன் தோசை செய்கிறோம், அடுத்து முட்டை தோசை செய்கிறோம், பொடி தோசை செய்கிறோம், மினி தோசை செய்கிறோம், ஏகப்பட்ட வெரைட்டி செய்கிறோம். ஒரே மாவு தானே, மாவு ஒன்று தான், வெரைட்டியாக செய்கிற மாதிரி ஒரே வேத சத்தியமாக தான் இருக்கும். ஆனால் அதை வெரைட்டியாக பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம திங்க் பண்ணி செய்யணும். நான் ஒரு சம்பவம் வந்துருச்சு இன்றைக்கி. நாகம்மானுடைய சின்ன பிள்ளை கதை தான் இன்றைக்கி சொல்லணும். எத்தனை முறை சொன்னேன் இந்த கதை, எனக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம அங்கே போய் இருந்தோம்னா ஒன்றுமே ஆகாது. கதை கந்தல் தான். அப்போது அன்னைக்கு சொல்லியிருப்போம், நம்ம விபிஎஸ்சில் நம்ம சண்டே கிளாஸில் அந்த கதை தான் சொல்லியிருப்போம். அன்னைக்கு பிள்ளைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்டிருப்பாங்க. அன்னைக்கும் நமக்கு வார்த்தை அப்படியே மழை மாதிரி அப்படியே வந்துக்கிட்டே இருந்திருக்கும். அன்னைக்கு சொல்லிட்டோம்ல, இன்னைக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒரு ரகசியம், கதை ஒன்றாக இருக்கலாம், சம்பவம் ஒன்றாக இருக்கலாம், ஆனால் வந்திருக்கிற பிள்ளைகள் வேறங்கிறதுனால பிள்ளைகளுடைய தேவைகளும் வேற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம ஜெபிச்சு அந்த வேதாகம சத்தியத்தை 2 அல்லது 3 முறை வாசிச்சுட்டு நம்ம போகும்போது அந்த பிள்ளைகளுடைய தேவைக்கு ஏற்றாற்போல ஆண்டவர் நம்முடைய வாயில வார்த்தைகளை தருவார். அன்னைக்கு சொன்னது தானே, இந்த வேதாகம சத்தியம் தானே, எனக்கு தெரிஞ்சது தானேன்னு சொல்லி துணிகரமாக ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, ஊழியத்தை நிறைவேற்றிடக்கூடாது. ஊழியக்காரனுக்கு துணிச்சல் தேவை, ஆனால் துணிகரம் கூடவே கூடாது. துணிச்சலாக என்னன்னாலும் செஞ்சு பார்த்துடலாம், ஐயா சின்ன பிள்ளைகளா பெரிய பிள்ளைகளா ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுத்துறேன் அப்படிங்கிற துணிச்சல் தேவைதான். ஆனால் துணிகரம் இருக்கவே கூடாது. இது தெரிஞ்சதானே, இந்த போர்ஷன் தானே, அங்கே போய் பார்த்துக்கிடுவோம். நிறைய டீச்சர்ஸ், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் எனக்கு தெரிஞ்சாங்க, அந்த புக்கை எப்போ பார்ப்பாங்க அப்படின்னா பைபிளை எடுத்துகிட்டு சர்ச்சுக்கு போகும்போது ஐயோ அந்த புக்கை காணுமேன்னு தேடி அலைஞ்சி கொண்டு வந்து அந்த கடைசி அந்த காணிக்க போட்டோன்னே சின்ன பிள்ளைங்க பிரிஞ்சு போவாங்க. அந்த காணிக்க பாட்டப்போ இப்படி திருப்புவாங்க. அப்படியே அந்த பையன் அந்த புக்கை என்ன செஞ்சுருவாங்க, சுருட்டி கையில் வச்சுக்கிடுவாங்க. இல்லவே இல்லை, முந்தின நாள் அதை வாசிக்கணும். அதை வாசித்து ஜெபிச்சு இதுக்கு என்ன ஒரு உபகரணம் கொண்டு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். எங்களுக்கு சண்டே ஸ்கூல் எடுத்த அக்கா ஒரு அம்மா சொல்லுவாங்க, ஒரு நாள் ஆண்டவர் முதலாவது கலிலேயாவில் செஞ்ச அந்த அற்புதத்தை சொல்லி அன்னைக்கு சொல்லணும். அப்போது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு 1/4 கிலோ கிரேப்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க, ஒரு பாத்திரமும் ஒரு டீ அடிக்கிற ஃபில்டரும் எடுத்துகிட்டு வந்தாங்க. எங்கள் முன்னாடியே அந்த இதை நல்லா கழுவி அப்படியே ஜூஸ் மாதிரி போட்டு அதை ஃபில்டர் பண்ணி எல்லார் வாயிலையும் கதை சொல்லிவிட்டு ஒரு மடக்கு ஆக்காட்டுன்னு சொல்லி எல்லாருக்கும் ஒவ்வொரு மடக்கு ஊற்றுறாங்க. பாரு எவ்வளோ இனிப்பாக இருக்குது, அக்கா செஞ்சப்பா ஒரு ஜூஸ் இவ்வளோ இனிப்பாக இருக்குல்ல, இதே மாதிரி தான் அன்னைக்கு ஜூஸ் கொடுத்து காலி ஆயிடுச்சு, ஏசப்பா தண்ணியை திராட்சரசமாக மாற்றினாங்களாம். எப்படி இருந்திருக்கும் சொல்லுன்னா, எல்லாம் நாக்கு எப்படி செய்ய அப்படின்னோடனே எல்லாம் அப்படி சொன்னேன். இன்றைக்கும் அது என்ன செய்யவே இல்லை, மறக்கவே இல்லை. அப்போது உங்களுக்கு 5 பாடம் இருக்குன்னா முந்தின நாள் அதை வாசிக்கணும். வாசித்து இதுலேருந்து நான் என்ன கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து நம்ம வீட்டில் நம்ம வேலை செய்யும்போது என்ன செஞ்சாலும் நம்ம மைண்டுக்குள்ளே இதே தான் ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ பார்க்குறப்போ இதை காட்ட நல்லா இருக்குமே, இதை செஞ்சால் நல்லா இருக்குமே, இந்த தாட்டை சொன்னால் நல்லா இருக்குமே இது கூட அப்படின்னு சொல்லி நம்ம முழு இருதயத்தோட முழு பலத்தோட ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தணும்னு சொன்னால் நிச்சயமாக பிள்ளைங்க உங்கள் கூட இருக்கிற அந்த 1 hour அவங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட்டாயம் சொல்லுகிறேன், அந்த விதை ஒரு நாளும் வெறுமையாக போகவே போகாது. பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததி கட்டாயம் எழும்பித்தான் ஆகும் என்பதில் சந்தேகம் இல்லவே இல்லை. இப்போ நம்ம கதையை சொல்லிட்டோம்.
கதையை சொல்லி முடிச்ச உடனே அதே ஸ்பீடோடய மெமரி வேர்ஸை படித்து கொடுத்துடணும். படிச்சுட்டு அடுத்தது நம்ம அந்த எக்ஸசைஸ் புக்குக்குள்ளே போகணும். கடைசியில் தானே நம்ம அந்த வசனத்தை சொல்லி கொடுப்போம் அப்படின்னு நினச்சோன்னா மறந்துடுவோம் பாதி நேரம். அதனால் அந்த வசனம் அப்படியே கதையோடு சேர்த்து அந்த வசனத்தை சொல்லி கொடுத்துடணும். சின்ன பிள்ளைங்கன்னா ஆக்ஷனோடு சொல்லி கொடுக்கலாம். ஒருவேளை குட்டி கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 4 வார்த்தை அதில் இருக்குது. தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் அப்படின்னா, தேவனே ஒரு சின்ன சார்ட் பேப்பரில் கட் பண்ணி சுத்த தனியாக இப்படி பிள்ளைங்களை மாற்றி நிற்க வச்சுட்டு அந்த வசனத்தை ஃபுல்லாக சொல்ல வச்சுட்டு ஒரு பிள்ளையை கூப்பிட்டு கரெக்டாக நீ இவங்களை ஆர்டர் படி நிற்க சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கையில் வச்சுருக்கிற சார்ட்டுக்கு ஏற்றாப்ப ஆர்டர் படி என்ன செய்யலாம், நிற்க சொல்லலாம். நிறைய முறைகள் இருக்குது. ஒன்று போர்டில் எழுதி போடுறோம். பைபிளில் ஒரு சிறந்த முறை இருக்குது. கொஞ்சம் பெரிய பிள்ளைங்கன்னா பைபிளை திறந்து அந்த வசனத்தை சொல்லி கொடுக்குறது ஒரு சிறந்த முறை தான். அது பைபிளில் இருக்கிற வசனம். உலகத்திலேயே ரொம்ப பிரிண்ட் ஆன புக்கு இந்த பைபிள் தான். உலகத்திலேயே ரொம்ப டிரான்ஸ்லேட் ஆன புக்கு இது தான். உலகத்திலேயே மனுஷனை மாற்றக்கூடிய புக்கு இது தான். எந்த புக்குக்கும் உயிரே இல்லை, ஆனால் உயிருள்ள புக்கு இது தான் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லிட்டு அதிலிருந்து ஒரு வார்த்தையை படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பைபிளை திறந்து அந்த வசனத்தை சொல்லி கொடுக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் மனப்பாடம் வசனம் கற்றுக் கொடுக்கறதுக்கு நீங்கள் பின்பற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் பிள்ளைகளுடையக்கு ஈஸியாக பதிஞ்சிரும். ஆக்ஷன் மெத்தட்ஸ் இருக்குது, எழுதி போட்டு சொல்கிற மெத்தட்ஸ் இருக்குது, இன்னும் பேப்பரில் கட் பண்ணி எழுதி போட்டு அவங்களையே சரிப்படுத்தி சரியாக அந்த வசனத்தை சொல்கிற காரியங்கள் எல்லாம் இருக்குது. அடுத்து மனப்பாட வசனம் படிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து எக்ஸசைஸ்க்கு நேராக போயிடலாம். எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு கடைசியாக இங்கே வரணும், கலர் அடிக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே புக்கை எடுத்தோடனே கலர் பண்ண கொடுத்துட்டோம் அப்படின்னா கலர் அடித்து முடித்தோடனே மூச்சு வாங்கிடும். உனக்கு அப்பா போதையா எல்லாம் முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அப்புறம் கொஸ்டின் ஆன்சரை டிக் பண்ணணும் அப்படிங்கிறது ஏதோ கேர்லெஸ்ஸாக ஏதோ சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ வசனத்தை படித்த உடனே எக்ஸசைஸ் புக்கு கொடுத்து அதில் இருக்கிற கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் முதல்ல என்ன செய்ய வச்சிடணும், அதை ஃபில் பண்ணி அதில் அவங்க செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் செய்ய வச்சுட்டதுக்கப்புறம் அதுக்கு கலர் கடைசியாக கலர் அடிக்க வச்சுட்டு நம்ம ஜோம் பண்ணி அடுத்தது அவங்கள ஜென்ரல் செஷனுக்கு நேராக நம்மளை என்ன செய்ய அவங்கள வழி நடத்தலாம். ஒருவேளை இந்த சின்ன பிள்ளைங்க ஊழியம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஊழியம், இந்த எப்படியாவது செஞ்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. பரலோகத்தின் தூதர்கள் ஒரு இடத்துல ஒரு தேவ மனிதன் எழுதுனதை நான் வாசித்தேன். என்னென்னா, பரலோகத்தில் தூதர்கள் ஆண்டவர் கொடுக்குற வேலையை என்ன வேலை கொடுத்தாலும் சந்தோஷமாக செய்வாங்களாம். பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் ஆண்டவர் என்ன வேலை கொடுத்தாலும் சந்தோஷமாக செய்வாங்களாம். எலியா தீர்க்கதரிசியை அக்கினி ரதத்தின் மூலம் பரலோகத்துக்கு கொண்டுட்டு வரணும்னாலும் ஹாப்பியாக செய்வாங்களாம். உடலெல்லாம் புண்ணோடு இருக்கிற லாசருவை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு வரணும்னாலும் ரொம்ப சந்தோஷமாக செய்வாங்களாம். அது மேன்மையானது. எலியாவை அக்னி ரதத்தில் மரணத்தை காணாமல் கூட்டிகிட்டு வர்றது மேன்மையான வேலை. புண்ணோட அழுகி நாற்றம் எடுத்திருக்கிற லாசருவை கூட்டிகிட்டு வர்றது அற்பமான வேலைன்னு ஏஞ்சல்ஸ் நினைக்க மாட்டாங்களா? ஏன் அப்படின்னா, என்ன வேலை அப்படிங்கிறத அவங்க பார்க்க மாட்டாங்களாம். நமக்கு வேலை கொடுத்தது யாரு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்களாம். வேலை கொடுத்தவர் பெரிய தேவன், வேலை கொடுத்தவர் உன்னதமானவர், வேலை கொடுத்தவர் பரிசுத்தர், அவர் எனக்கு கொடுத்த வேலை என்ன வேலைனாலும் நான் செய்வேன்னு சொல்லுவாங்களாம். இன்றைக்கும் நம்ம கையில் கொடுத்துருக்கிறது அந்த வேலை, இது நல்ல வேலை, மேன்மையான வேலை, இது அற்பமான வேலை, இது நல்லது, இது செஞ்சால் 4 பேர் பாராட்டாங்க, அப்படி இல்லை. வேலையை நீங்களும் நானும் நம்முடைய ஆயுசு நாள் முழுவதும் ஊழியம் செய்கிற வரைக்கும் பார்க்கக்கூடாது. வேலை கொடுத்தவர் யாருங்கிறத பார்த்தோன்னா நம்முடைய ஓட்டம் சிறப்பாக இருக்கும். நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றியாக நம்ம என்ன செஞ்சு முடிக்க முடியும், செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லவே இல்லை. சரி, சின்ன பிள்ளைங்களுக்கு நடத்துகிறோம். சின்ன பிள்ளைங்க லெவலுக்கு நம்ம என்ன செய்யணுமா, இறங்கி அவங்கள நடத்தணும். நம்ம பாட்டுக்கு நியூஸ் வாசிக்கிற மாதிரியே வாசித்தோம் அப்படின்னு சொன்னோன்னா அவன் ரிமோட் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு அவன் என்ன செஞ்சுருவான், பெட்டில் படுத்துருவான். அப்போ நம்ம என்ன செய்யணும், சின்ன பிள்ளைங்கள அவங்க பேரை கேட்கும்போது எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அப்படியே அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்களோட பேரை ஏதாவது ஒன்று வச்சு நம்ம ஞாபகத்துக்கு வச்சுக்கிடணும். ஞாபகத்துக்கு வச்சுக்கிறது மாத்திரம் இல்லை, உண்மை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, கேர்ஃபுல், ஃபெய்த்ஃபுல், ட்ரூத்ஃபுல் பார்த்தோம்ல. ட்ரூத்ஃபுல்லில் ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம கிளாஸில் படிச்சிருக்கிற பிள்ளைங்களுடைய பேர்களை நம்ம எழுதி வச்சு எப்போதும் ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். நம்ம பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், ஆசாரியன் ஏபோத்தை அணிஞ்சிட்டு உள்ளே போவார் பரிசுத்த ஸ்தலத்தில். அதில் 2 தோள்பட்டையில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் 12 கோத்திரத்துடைய பெயர்களும் கோமேதக கற்களில் என்ன செஞ்சுருக்குமா, பொறிக்கப்பட்டிருக்குமா. அந்த நேம்ஸ் எல்லாத்தையும் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அவன் சுமந்து கொண்டு என்ன செய்கிறான், ஆசாரியன் போகிறான். அதே போல் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு 15 பிள்ளைங்களுடைய பெயர்களை நம்ம எப்போதும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகும்போதெல்லாம் சுமந்து கொண்டு போகிறவங்களா நம்ம என்ன செய்யணும்,
இருக்கணும் அப்படிங்கிறத இதை ஞாபகப்படுத்துது. நான் என்னோடய பழைய டைரியெல்லாம் பார்த்தா இப்போ அந்த பிள்ளைங்க என் முகலாம் ஞாபகம் இல்லை, ஆனால் அவங்க பேரெல்லாம் நான் எழுதி வச்சுருக்கிறேன். 11 பிள்ளைங்க இந்த வருஷத்தில் இவ்வளோ வந்திருக்கிறாங்க. என்னுடைய பழைய டைரிகளில் எந்த விபிஎஸ் பிள்ளைங்க படித்தாங்களோ அவங்களுடைய பெயர்களெல்லாம் என்ன செஞ்சு வச்சுருக்கிறேன், எழுதி வச்சுருக்கிறேன். அப்போ அந்த பிள்ளைகளை நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகும்போதெல்லாம் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறவங்களா நம்ம இருக்கணும். பரிசுத்தத்தை குறித்து எடுக்க போகிறோம். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் பரிசுத்தத்தை குறித்து என் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன்ப்பா. நான் அப்பியாசிக்காத ஒன்றை நான் டீச் பண்ணக்கூடாது ஆண்டவரே. நானே ப்ராக்டிஸ் பண்ணாத ஒன்றை இன்னொருத்தங்க ப்ராக்டிஸ் பண்ணுன்னு நான் சொல்லக்கூடாது ஆண்டவரே. என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்ன தூய்மையாக்குங்க ஆண்டவரே. என் நினைவுகளை தூய்மையாக்குங்க, என் இருதயத்தை தூய்மையாக்குங்க, என்னுடைய செயல்களை தூய்மையாக்குங்க, என்னுடைய பார்வை, என்னுடைய வார்த்தை, என்னுடைய நடத்தை எல்லாம் பரிசுத்தமாக இருக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்மை ஆண்டவரிடத்தில் கட்டாயம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நாளைக்கு நம்ம ஆரம்பிக்க போகிறோம். நிச்சயமாக ஒரு மணி நேரமாவது ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்தணும். ஆண்டவரே இவ்வளோ பெரிய பொறுப்பு எனக்கு நீங்கள் கொடுத்துருக்குறீங்கப்பா. என்னோடய திறமையின்படி நீங்கள் தரலை, என்னோடய தாளந்தின்படி நீங்கள் தரலை, உங்கள் கிருபையினால் நீங்கள் எனக்கு தந்திருக்கிறீங்க. அந்த கிருபையை நான் போக்கடிச்சிரவளாக நான் இருக்கக்கூடாது. எனக்கு கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டியை, எனக்கு கொடுத்த பொறுப்புகளை நான் அற்பமாக எண்ணிடக்கூடாது ஆண்டவரே. என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு ஆண்டவர் சமூகத்தில் கேட்கணும். நம்ம பரிசுத்தப்படுத்துங்கன்னு ஆண்டவர்கிட்ட நம்ம உட்கார்ந்தோன்னு சொன்னால் நம்முடைய குறைவுகளை ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு காரியமாக நமக்கு சொல்லுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பால் எங்கள் ஊரில் பாலுக்கு பெல் அடிக்கிற சத்தம் கேட்டோடனே உள்ளேருந்து பாத்திரத்தை எடுத்துகிட்டு வரும். அது அழுக்காக இருக்கிற பாத்திரமா இருக்குது. ஐயோ அவர் பெல்ல அடிச்சிட்டாருல்ல, இவர் நிற்க மாட்டார்ல, நான் அழுக்காக இருக்கிற பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் நான் பால் வாங்குவேனா? நிச்சயமாக வாங்க மாட்டேன். பாலுக்குன்னு ஒரு 2 பாத்திரம் வச்சுருப்போம், அதில் தான் வாங்குவோம். அது அழுக்காக இருந்துச்சு, நேரம் ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு, அவர் போயிடுவாரேன்னு சொல்லி அந்த பால் பாத்திரம் அழுக்காக இருந்தால் நான் அதில் வாங்க மாட்டேன். எப்படி நான் வாங்க போனாலும் அவர் ஊற்றுவாரா? இல்லவே இல்லை. அப்போது ஒரு சின்ன அழுக்கு இருந்தால் கூட அந்த முழு பாலை என்ன செஞ்சிடும், காய்க்கும் போது கெட்டு போயிடும். அப்போது ஒரு பாலுக்கே அந்த பாத்திரம் சுத்தமாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோன்னா ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்ம சொல்ல போகிறோம். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னுடைய காரியங்களை பரிசுத்தப்படுத்தும். ஏதோ ஒரு இருதயத்தில் கசப்பு இருக்குதா, யாரையோ குறித்ததான ஒரு கோபம் இருக்குதா, ஆண்டவர்கிட்ட கேட்பேன். ஆண்டவரே இந்த நபரை என்னால் மன்னிக்க முடியல, இவங்க பேசின வார்த்தையை என்னால் மறக்க முடியல ஆண்டவரே. ஆனால் என்னோட விருப்பத்தின்படி, என்னோட வில் பவரில் நான் அதை செஞ்சு முடிக்க முடியல, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. ஒரு நல்ல சான்ஸ். இவங்களை பரிசுத்தத்துக்கு நேராக வழிநடத்துறதுக்கு முன்னாடி ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஒரு சுத்திகரிப்பை செய்வதற்கு அவர் விருப்பமுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். அவர்களை சுத்திகரிப்பதற்கு முன்பதாக ஒரு சுத்திகரிப்பு முதலாவதாக நமக்குள் உண்டாக வேண்டும். அது இன்றைய நாளாக இருக்கட்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என்னை இன்னும் உம்மை போல மாற்றுங்க, என்ன சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. என் நினைவுகளில் நான் பார்த்த காரியங்களில் என்னென்ன காரியங்களெல்லாம் உமக்கு பிரியமில்லாது இருக்குதோ எல்லாத்தையும் மாற்றுங்கப்பான்னு சொல்லி தாழ்மையாக நம்ம ஆண்டவர்கிட்ட உட்காந்துட்டோன்னு சொன்னால் ஆண்டவர் நிரப்புறதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொன்னான்னா அது மேடை பார்த்து எப்பயுமே என்ன செய்யும், அது மழை ஓடாது. பள்ளத்தை பார்த்து தான் என்ன செய்யும், ஓடி வரும். அதே போல தான் தாழ்மையுள்ள இருதயத்தோடு நம்ம அமர்ந்துட்டோன்னு சொன்னால் கிருபை தன்னை போல ஆண்டவர் என்ன செஞ்சிருவார், ஊற்றிடுவார். கிருபை எங்கேயாவது போய் வாங்கலாமா? ஓமனில் ஏதோ ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குது, அங்கே போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எத்தனை கோடி கொடுத்தாலும் கிருபை கிடைக்காது. ஆனால் தாழ்மை உள்ளவர்கள் மேல் தேவன் கிருபையை கொடுக்கிறார். தாழ்மை இருந்தால் போதும், கிருபை தன்னால் வந்து கொண்டே இருக்கும். அப்போ தாழ்ந்த சிந்தையோடு ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் என்னை தாழ்த்துக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு என்னால் முடியாதுப்பா, என்னால் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது ஆண்டவரே, என்னை முற்றிலும் தாழ்த்துக்கிறேன் நம்ம சொன்னோன்னா ஆண்டவர் நம்மை நடத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவங்களுடைய ஆத்துமா பரலோகத்துக்கு போகிறதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்துகிறோம். உண்மையாகவே இன்னும் நமக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும் என்பதில் சந்தேகம் இல்லவே இல்லை. ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும். இந்த நாட்கள் அதற்காக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. 5 பாடத்தை வச்சுருக்கிறோம். பரிசுத்தமாய் இரு, பி ஹோலி அப்படின்னு சொல்லி 5 பாடத்தை வச்சுருக்கிறோம். நாங்கள் சந்திக்கிற பிள்ளைகளுக்கு உள்ள பாட புத்தகத்தை தான் இங்கிலீஷில் மாற்றி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். கிராமத்தில் உள்ள பிள்ளைங்களுக்கு ஏற்றாற் போல எழுதுனது தான். முதல் நாள் இருதயத்தில் சுத்தம். இருதயம் எப்படி சுத்தமாக இருக்கணும், இருதயத்தை யாரால் சுத்தப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சகையு கதை உங்களுக்கு முதல் நாளுக்கு இருக்குது. பெரிய பிள்ளைங்களுக்கு தாவீதருடைய சம்பவத்தை எடுத்துருக்குறோம். இப்போ அதுக்குரிய கிளாஸ்க்குரிய ஒவ்வொரு படங்களை அவங்க தர்றாங்க. எல்லாத்துக்கும் அதுக்குரிய சார்ட் இருக்குது. அந்த சார்ட்டை வச்சு தான் நீங்கள் கிளாஸில் கதை சொல்ல போகிறோம்.
சொல்லும்போது பிள்ளைங்கிட்ட இந்த சார்ட்டை நம்ம பிடிக்கும்போது இப்படி கீழே இப்படி பிடிச்சிக்கலாம், இப்படி பிடிச்சிக்கணும். அந்த கதையை இப்போ சகை என்ன செய்யறாரு, இங்க வர்றாரு, ஏசப்பாவரை பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா சொல்ல சொல்ல இன்னும் இந்த பேப்பருக்கு பின்னாடி நம்ம என்ன செய்யணும், இப்படி ஒன்னொன்னா பின்னாடி வைக்கணும். இந்த பக்கம் வெளியில தெரியுற மாதிரி இப்படியோ இப்படி கதை புக்கை இந்த பேப்பரை இப்படி நம்ம பிடிக்க கூடாது. எப்படி பிடிச்சிருக்கணும், இதை போல இப்படி பிடிச்சி ஒவ்வொன்னா சொல்ல சொல்ல அந்த பேப்பர்ஸை நம்ம பின்னாடி வைக்கணும். 4 பாடத்திற்குரிய இந்த சார்ட் பேப்பர் இருக்குது. அடுத்து எடுக்கிறது கூட இன்னும் கொஞ்சம் சின்னதா எடுத்துக்கிட்டா இந்த வளைவு இல்லாம நீட்டா அவங்க சொல்றதுக்கு அது ஏதுவா இருக்கும். 4வது பாடம், 2வது பாடம், 2வது பாடம் நாகமான் சரீரத்தில் சுத்தம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். அதுக்கு நான் பார்த்து ஒரு சின்ன ஒரு எய்ட்ஸ் ஒன்று செஞ்சுட்டு வந்தேன். எப்படின்னா ஒரு சார்ட் பேப்பர்ல ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து பின்னாடி ஒரு சின்ன பேப்பர்ல இதை வச்சிருக்கேன். எப்படி நம்ம பிள்ளைங்கிட்ட சொல்லணும், முதல்ல இதை காட்டிடுவோம். நாகமான் வராது, அந்த நதியில போய் சொல்லணும், குளிச்சா உனக்கு 7 தடவை முங்கி இருந்திருந்தா உன்னுடைய வியாதி சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை காமிச்சிட்டு நாகமான் முதல் தடவை முங்கி எந்திரிக்கிறாரு அப்படின்னு உடனே இந்த மேல அந்த பேப்பரை பின்னாடி இருக்கிறோம், இந்த பின்னாடி இருக்கிற பேப்பரை இங்க இருக்குல்ல, இந்த பேப்பரை அந்த கையை வச்சு மேல முதல் தடவை எந்திரிக்கிறாரு. அடுத்து மறுபடியும் முங்குறாரு, மறுபடியும் முங்கி 2வது தடவை எழுப்பி பாக்குறாரு, ஒண்ணுமே ஆகல, அதே மாதிரிதான் இருக்குது. உடம்புல ஏதாவது குஷ்டரோகம் போயிருக்கா? 3வது தடவை நம்ம முங்கி பாப்போம்னு சொல்லி முங்கி பாக்குறாரு, முங்கி எந்திரிச்சு பாக்குறாரு, 3வது தடவையும் குஷ்டரோகம் போகவே இல்லை, சோர்வாயிடுச்சு. அப்படி நீங்க ஒரு கற்பனை தரத்தோட சேர்த்து எரிச்சு சொல்லலாம். அடுத்து 6வது தடவை முங்கி எந்திரிச்சிட்டாரு, உடம்ப பாக்குறாரு, உடம்புல எதுவுமே ஆகல. கடைசி முறை பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க, ஐயா ஏதாவது ஒரு பெரிய காரியம் சொல்லியிருந்தா நீங்க செஞ்சிருப்பீங்கல்ல, இன்னும் ஒரே ஒரு முறை நீங்க எந்திரிச்சிருங்க, முங்கி எந்திரிச்சிருங்க அப்படின்னு சொன்ன உடனே நாகமான் 7வது முறை முங்கி எந்திரிக்கிறாரு. அழகா அவரோட உடம்பு சிறுபிள்ளையின் உடம்பு போல மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த பேப்பர்ஸை இந்த பின்னாடி இருக்கிற அந்த பேப்பரை முன்னாடி பின்னாடி நகர்த்தி என்ன செஞ்சிடலாம், இந்த கதையை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிடலாம். மற்ற 4 நாட்களுக்கு உரிய இந்த படங்கள் எல்லாம் அதுல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. 3வது நாள், முதல் நாள் இருதயத்தில் சுத்தம், 2வது சரீரத்தில் சுத்தம், 3வது நாள் சூழ்நிலையில் சுத்தம். உன்னோட சுத்தி இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் நீ எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதா இந்த பாடம். மற்றவங்க கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கிடக்கூடாது, நம்ம கிட்ட இருந்து மற்றவங்க கற்றுக்கிற மாதிரி வாழணும். சூழ்நிலை மோசமாக இருக்கலாம். அன்னைக்கு சாமுவேலோட கதை சொல்ல போகிறோம். ஏலியோட பிள்ளைங்க அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் பேலியாளின் மக்களாக இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளோ மோசமாக இருந்தாங்க. ஆனால் சாமுவேல் அவங்கள பார்த்து கற்றுக்கிட்டானா? இல்லவே இல்லை. அவங்க வீட்டில் ஆக்கின ஒரே சாப்பாட்டை தான் இவனும் சாப்பிட்டான். ஆனால் அவங்கள மாதிரி வாழல. உன்னை சுற்றி இருக்கிறவங்க எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் நீ அதில் ஆண்டவருக்கு பயப்படுற பிள்ளையா நீ வாழலாம் அப்படிங்கிறத சூழ்நிலையில் சுத்தம் அப்படிங்கிற பாடத்தின் மூலமாக சொல்லி கொடுக்கணும். 4வது நாள் ஐக்கியத்தில் பரிசுத்தம். உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப், நீ எப்படிப்பட்டவங்களோட நீ பழகிற, எப்படிப்பட்டவங்களோட நீ ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தானிய லெசனை வச்சு அவன் பண்ணின தீர்மானம். நீனும் உன் உள்ளத்தில் சின்ன சின்ன தீர்மானங்கள் எடுக்கும்போது ஏசப்பா உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் நீ பரிசுத்தமாக இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லி நான் நீ யாருன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை போல் நீ உன்னோட ஃப்ரெண்டு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும்னு சொல்லி ஐக்கியத்தில் சுத்தத்தை குறித்து சொல்லலாம். 5வது நாள் பரலோகம் செல்ல பரிசுத்தம். பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பரிசுத்தம் இருந்தால் தான் எங்கே போக முடியும், பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி 5 நாட்களும் இந்த பரிசுத்தத்தை குறித்த காரியங்களை நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹார்ட்டில் தொடங்கணும், அவன் ரட்சிப்பில் தொடங்கணும், அவனுடைய சாட்சி வாழ்க்கையில் தொடங்கணும், சமுதாயத்தில் எப்படி வாழணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்துடணும். அடுத்து அவனுடைய ஐக்கியம் எப்படி இருக்கணுங்கிறத கற்றுக் கொடுத்துரும். 5வது நம்முடைய எண்டு பரலோகம். அங்கே பரிசுத்தம் இல்லாமல் போகவே முடியாது. என்ன இருந்தால் போகலாமோ பரலோகத்துக்கு, எது இருக்கோ இல்லையோ, ஒருவேளை நினைக்கலாம் அழகா இருந்தா போயிடலாமா, அழகு இல்லாதவங்க பணக்காரங்க ஏழைங்க யாரும், உனக்கு பரிசுத்தம் இருந்துச்சுன்னா யார் வேணாலும் போகலாம். நீ என்ன செய்யணும், பரிசுத்தமாக இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். அந்த நாளில் நரகத்தை குறித்து ஐஸ்வர்யவான் லாசருடைய சம்பவம் எடுத்திருக்கோம். நரகத்தை குறித்த காரியத்தையும் நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நரகத்தை குறித்து ஒரு பயம் நமக்கு எப்பயும் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க இருதயத்தில் கட்டாயம் இருக்கணும். எங்கள் மூத்த பையன் குட்டியாக இருக்கும்போது
அவன் ராத்திரி படுக்கும் பொழுதெல்லாம் எந்த ராத்திரி ஊழியத்துக்கு போயிட்டு 2:30 வந்தாலோ லைட் ஆஃப் பண்ணோடனே முழங்கால் போட்டிருப்பான். அவன் அப்போ சத்தமாக தான் ஜோமுனுவான், ஏசப்பா இன்னைக்கு ராத்திரி நீங்கள் வந்துட்டீங்கன்னா எப்படியாவது என்னை கூட்டிகிட்டு போயிருங்க ஏசப்பா. இதே மாதிரி தான், இன்னைக்கு ராத்திரி நீங்கள் வந்துட்டீங்கன்னா எப்படியாவது என்னை கூட்டிகிட்டு போயிருங்க ஏசப்பா, நான் செஞ்ச பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருங்க ஏசப்பா. அந்த ராத்திரி ஜெபத்தை அவன் எந்த ராத்திரியாக இருந்தாலும் பண்ணாமல் படுத்ததில்லை. அப்போ அந்த நரகம் பரலோகம் அப்படிங்கிற ஒரு தெளிவு நம்ம பிள்ளைங்க இருதயத்தில் இருந்துச்சுன்னா ஒரு உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர் நிச்சயமாக என்ன செஞ்சிருவாங்க, கொடுத்துருவாங்க. அப்போ அந்த காரியத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னான்னா கட்டாயம் இந்த 5 நாளுக்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றம் அவங்க வாழ்க்கையில் இருக்கும். நம்ம நம்மளுடைய ஒரு காரியத்தை மனசில் வச்சுக்கோங்க, சின்ன பிள்ளைங்களை நல்ல பிள்ளைங்களாக மாற்றுறதுக்கான விபிஎஸ் கிடையாது. நல்ல பிள்ளைங்களாக மாற்றுறதுக்காக நம்ம 5 நாள் நம்ம செய்யலை. ஒருவேளை யோசிக்கல, என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு. நல்ல பிள்ளைங்களாக மாற்றுறது நம்ம வேலை இல்லை, இயேசுவை அவர்கள் உள்ளத்தில் விதைத்து விட வேண்டியது தான் நம்ம வேலை. அவங்க நல்ல பிள்ளைகளை அதுலேருந்து அவன் விடுபட்டணும், அந்த இதிலேருந்து அவன் வெளியே வந்துடும். நல்ல பிள்ளைங்களா மாற்றுறது நம்முடைய வேலை கிடையவே கிடையாது. அவன் இருதயத்தில் இயேசுவை விதைச்சிட்டா போதும், அவர் அவனுடைய எல்லா காரியத்தையும் பார்த்து கொள்ளுவார். ஆகவே இதை மையமாக வச்சு ஒரு பரிசுத்த சந்ததியை நான் உருவாக்கணும். நம்முடைய நம்ம உட்காரும்போது ஒரு பரிசுத்த சந்ததி உருவாகி விடணும். இவன் இருதயத்தில் நான் இயேசுவை விதைக்க போகிறேன், அவனுக்கு பின்னாடி நான் ஒரு தக்காளி பழத்தை தான் பார்க்குறேன், பின்னாடி ஒரு பெரிய தோட்டமே உருவாக போகிறது என்ற எண்ணம் நம்ம உள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா பாரத்தோடு நிச்சயம் நம்ம செஞ்சிருவோம். அந்த பிள்ளையை குறித்து பரலோகத்தில் 4 லைன் எழுதியிருந்தாலும் உங்க பேர் அதில் இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லவே இல்லை. ஒரே ஒரு வாழ்க்கை தான், அதுவும் சீக்கிரமாய் கடந்து போகும். கிறிஸ்துவுக்காக நாம் எதை செய்கிறோமோ அது மாத்திரம்தான் நம்ம வாழ்க்கையில் நிலைக்கும். நம்ம எங்கே தேசம் விட்டு தேசம் வந்திருக்கலாம், ஒருவேளை சம்பாதிப்பதற்கு கடின முயற்சி எடுக்கலாம், எத்தனை காரியங்களை நம்ம செஞ்சாலும் இங்கேருந்து ஆண்டவருக்காக நம்ம என்ன செஞ்சோமோ அது மாத்திரம்தான் நிலைச்சிருக்கும் என்பதை அறிந்து முழு இருதயத்தோடு முழு பாரத்தோடு ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும்னு செய்வோம். ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். இருந்தவனமாக கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என்னுடைய தகுதியின்படி நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளலப்பா என்பதை நான் அறிஞ்சிருக்கிறேன், என்னுடைய தாளந்துகளின்படி நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளலை என்பதை அறிஞ்சிருக்கிறேன். ஏசப்பா உங்கள் கிருபையின்படி என்னை தெரிஞ்சு கொண்டிருக்கிறீங்க. ஒருவேளை என்னை நீங்கள் இந்த தேசத்துக்கு அழைச்சிட்டு வந்ததே ஏதோ ஒரு பிள்ளையினுடைய மனமாற்றத்திற்காக என்னை அழைத்து வந்திருக்கலாம், ஏதோ ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கை மாற்றத்திற்காக என்னை நீங்கள் அழைச்சிட்டு வந்திருக்கலாம்ப்பா. நீங்கள் என்னை அழைச்ச நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். களிமண்ணாக குயவனே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் என்னை உடைத்து என்னை வணைந்து அநேகருக்கு பயனுள்ள பாத்திரமாக, எஜமான் பயன்படுத்துகிற பாத்திரமாக, கணத்திற்குரிய பாத்திரமாக, பிரயோஜனமுள்ள பாத்திரமாக என்னை பயன்படுத்திருங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவர்கிட்ட வந்த ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. அவர் தம்முடைய ஊழியத்துக்கு நொறுங்கினவர்களை தெரிந்தெடுக்கிறார், அல்லது அவருடைய ஊழியத்துக்கு தெரிந்தெடுக்கிறவர்களை நொறுக்குகிறார். ஆண்டவர் உங்களை நொறுங்கின பாதை வழியா வழி நடத்தி வந்திருக்கிறாரே, எதற்காக தெரியுமா? நீங்கள் அவருக்கு பயன்பட வேண்டும் என்று தான். உடைவுபடுகிற பாதையில் உங்களை வழி நடத்தினாரே, எதற்காக தெரியுமா? நீங்க மனம் வீச வேண்டும் என்று தான். அன்றைக்கு மரியாள் கொண்டு வந்த அந்த நலதம் என்ற தைலம் உடைக்கப்பட்ட போது வீடு முழுவதிலும் இருக்கிற அனைவருக்கும் அது வாசனை வீசியது போல உங்கள் உடைவின் அனுபவம், உங்கள் வேதனையின் அனுபவம், உங்கள் கண்ணீரின் அனுபவம், உங்களுடைய கஷ்டத்தின் அனுபவம் ஏன் தெரியுமா? நீங்கள் மனம் வீசுகிறவர்களாக மாற வேண்டும் என்பதனால தான். நீங்க இருக்கிற அறை, நீங்கள் வாழுகிற குடும்பம், இருக்கிற திருச்சபை, சந்திக்கிற சிறுவர்களுக்கு உங்கள் வாசனை வீச வேண்டும் என்று தான் ஆண்டவர் உடைத்திருக்கிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே என்னை பயன்படுத்திருங்கப்பா, இந்த 5 நாட்களும் என்னை பயன்படுத்திருங்க, என்னை மறைச்சு நீங்க வெளிப்பட்டுருங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்போம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம கேட்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆண்டவர் அப்படியே செய்கிறவராய் இருக்கிறார். ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, இந்த மதியான வேளையிலே நாங்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. வேலைக்காரியினுடைய கண்கள் எஜமாட்டியினுடைய கைகளை நோக்கி இருக்கிறது போல பார்க்கிறோம். என் எஜமாட்டி இன்றைக்கு என் தேவைக்கு ஏதாவது தந்துட மாட்டாங்களான்னு அவங்க கையை நோக்கி இருக்கிறது போல ஏசப்பா, எங்க பிள்ளைகளுடைய ரட்சிப்பிற்கு எனக்கு கிருபையை, எனக்கு வல்லமையை, எனக்கு அபிஷேகத்தை தந்துருங்கன்னு சொல்லி உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறீங்க.
ஏற்ற கிருபைகளை வல்லமைகளை நீங்க தர வல்லமை உள்ளவங்களா இருக்கிறீங்க. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்படியே நிரப்பி அனுப்புவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எவ்வளவு பிள்ளைங்க வந்தாலும் அவர்களுக்கு ஏற்ற எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக. ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு சகலத்தையும் ஆயத்தம் பண்ணி வைப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். மனித தயவுகளை தாரும், மனித ஒத்தாசைகளை தாரும் ஆண்டவரே. உலகத்தின் சூழ்நிலைகள் மாறுபாடா இருக்கலாம், ஆனால் உம்முடைய பிள்ளைகளை ஒன்றும் அணுகாது என்று சொன்ன வேத வசனத்தின்படி பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா அந்த இடத்தை சுற்றிலும் கர்த்தர் வேலியடைப்பீராக. வருகிற பிள்ளைகளின் மீது இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக, நோய் கிருமிகள் அழிக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீ பயப்படாதிருப்பாய் என்று 91ஆம் சங்கீதம் சொல்லி இருக்கிறதே ஆண்டவரே. பயப்படாதே என்று அந்த வசனம் சொல்லலப்பா, பயப்படாதிருப்பாய், உன் இருதயத்துக்குள்ள பயமே வராது என்று வேதவசனம் சொல்லி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசிரியர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நிமிடமும் தேவ வல்லமை இறங்கட்டும், தேவ பிரசன்னம் இறங்கட்டும். உம்முடைய வல்லமையை, உம்முடைய தொடுதலை நாங்கள் உணர கர்த்தர் உதவி செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. எங்க எல்லாரையும் உங்க கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களை பயன்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். அன்றைக்கு பில்லி கிரகாம் அந்த ஃபுட்பால் கிரவுண்ட்ல ஆண்டவரே என்னை பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும் சொல்லி உருண்டு உருண்டு அழுதாரு நாங்க வாசிச்சிருக்கிறோமே. ஆண்டவர் கோடிகளுக்கு ஆசீர்வாதமாய் இவரை பயன்படுத்தினீரே. இன்றைக்கும் நீர் எங்களை பயன்படுத்துவீராக என்று உம்முடைய கரத்துல தருகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படியே செய்யுங்க ஆண்டவரே. சபையின் எல்டர்ஸ் மூப்பர்கள் எடுக்கிற பிரயாசம் எல்லாவற்றிலும் தேவ கரம் இருக்கட்டும். மனித ஒத்தாசை இல்லை ஆண்டவரே, மாமிசத்தின்படி அல்ல ஆண்டவரே. நாங்கள் ஆவிக்குரியவர்களாய் காரியங்களை நடத்தி முடிக்க உதவி செய்யுங்க. மாமிசத்தின்படி சிந்திக்கிறவர்களாய் அல்ல ஆண்டவரே, ஆவிக்குரியவர்களாய் 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 ஆவிக்குரிய காரியங்களை செய்ய கர்த்தர் எங்களுக்கு பலன் தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்துல தருகிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை இருக்கட்டும். துதி கன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.